நேற்று உபவாச ஆராதனையிலே 10 கனிகள் முதலாவது பாகத்தை தியானிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இந்த இரண்டாவது பாகத்தை நாம் தியானிக்க போகிறோம். 10 கனிகள் 10 வெர்ஜின்ஸ் என்ற தலைப்பில் செய்தி கேட்க போகிறோம். இன்றைக்கு அதற்கு ஆதாரமாக மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 31 முதல் 46 வசனங்களை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமையை பொருந்தியவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம். எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம். எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பசியாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாய் இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாய் இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரமில்லாது இருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதியுள்ளவனாகவும் காவலில் அடைக்கப்பட்டவனாகவும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரயுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரமில்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாது இருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரயுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்திருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். அந்தப்படி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவன் அடையவும் போவார்கள் என்றார். அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு பாடலை பாடி நாம் ஜெபிக்க போகிறோம்.
மணவாளன் கத்தரேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானாம். மணவாளன் கத்தரேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானாம். பிரியமே நீருபவதி எழுந்து வா உன்னேசரை சந்திக்கவே. என் பிரியமே நீருபவதி எழுந்து வா உன்னேசரை சந்திக்கவே. மணவாளன் கத்தரேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா. குருவிகள் பாடும் சத்தம் எங்கும் கேட்குதே, காட்டுப்புறா சத்தம் நம் தேசம் நிறையுதே. அத்திமரம் காய் காக்க காலம் வந்ததே, திராட்சை கொடி பூ போட்டு வாசம் பெருகுதே. அத்திமரம் காய் காக்க காலம் வந்ததே, திராட்சை செடி பூ போட்டு வாசம் பெருகுதே. பிரியமே என்றுபவதி நீ எழுந்து வா உன்னேசரை சந்திக்கவே. பிரியமே நீருபவதி எழுந்து வா உன்னேசரை சந்திக்கவே. மணவாளன் கத்தரேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா. மாரிக்காலம் சென்றது மழையும் வந்தது, பூமியிலே புஷ்பங்கள் பூத்து கொழுந்தது. மாரிக்காலம் சென்றது மழையும் வந்தது, பூமியிலே புஷ்பங்கள் பூத்து கொழுந்தது. கண்மலையின் சிகரங்களில் தங்கும் புறாவே, கத்தரேசு வரும் நாளை சொல்லி பாடிடு. கண்மலையின் சிகரங்களில் தங்கும் புறாவே, கத்தரேசு வரும் நாளை சொல்லி பாடிடு. என் பிரியமே நீருபவதி எழுந்து வா உன்னேசரை சந்திக்கவே. மணவாளன் கத்தரேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா.
கர்த்தர் இயேசு, பள்ளத்தாக்கில் லீலையாம் பரமன் இயேசு, தாரோனின் ரோஜாவாம் கர்த்தர் இயேசு, பள்ளத்தாக்கில் லீலையாம் பரமன் இயேசு, தாகம் தீர்க்கும் ஜீவநதி கர்த்தர் இயேசு, பாவம் போக்கும் பரிகாரி பரமன் இயேசு, பிரியமே நீருபவதி எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே, மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா, மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான உயிர்த்தெழுந்த வாரத்தின் முதலாம் நாள் கால வேளையில் தேவனுடைய சமூகத்தில் வந்து உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியான கிருபைகளை கொடுத்தீரே, ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கர்த்தாவே, புத்தி ஆண்டவரே, 10 கனிகள் என்னும் தலைப்பில் இந்த செய்தியின் 2வது பாகத்தை நாங்கள் கேட்கப் போகிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களது பேசுவார் என்று சொன்ன வார்த்தையின்படியே பரிசுத்த ஆவியானவர் அடியனுடைய சிந்தையை பிடித்து கொள்ளும், அடியனை அபிஷேகத்து நாவுகளை பிடித்து கொண்டு நீர் பேசும். அதை கேட்க போகிற நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் விருத்த சேதனம் பண்ணப்படட்டும், செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்படட்டும். அந்த செய்தியின் மூலமாக நம்முடைய பிள்ளைகள் மணவாளனை சந்திக்க ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த செய்தியானது ஆண்டவரே யூடியூப் மூலமாக முகநூல் வழியாக செல்லுகிறது. இதை கேட்க போகிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆகாயத்தில் உம்மை சந்திக்கத்தக்கதாக ஆயத்தப்பட கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கென்று நம்முடைய பிள்ளைகள் செலுத்தின காணிக்கைகள், தசம்பாங்கள் எல்லாவற்றையும் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்களாமற் போக மட்டும் நம்முடைய ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சகல துதி கனமகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. புத்தி, அதாவது 10 கனிகள், 10 விர்ஜின்ஸ். கடந்த நாளில் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 13 வசனங்களை நாம் தியானித்தோம் இல்லையா? ஆமென். இப்பொழுது அந்த 10 கன்னிகைகளில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். யார் இழக்கப்பட்டு போவார்கள், யார் எடுத்துக்கொள்ளப்படுவதில் செல்வார்கள் என்பதை குறித்து இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்த்து நாம் கடந்து போக போகிறோம். பார்க்கலாம். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிந்தை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறது ஆவி அல்ல, மகிமையின் சாயலாக காணப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நான் சொல்ற வார்த்தை உங்க உள்ளத்துல போய் இடிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் பெந்தகோஸ்தே நாளில் பேதர் மூலம் பேசும்போது அப்படித்தான் இருதயத்தில் குத்தப்பட்டது. உள்ள குத்துன உடனே ஆமென் இல்லையா? ஒரு முள்ளை தூக்கி உங்க மேல கையிலே காலில் குத்துனா என்ன ஆகும்? வருதா இல்லையா சத்தம்? அதேமாரி பரிசுத்தாவினுடைய வல்லமை உங்களுக்குள்ள வரும்போது ஒரு சத்தம் வரணும். நீங்கள் வராமல், அதாவது நீங்கள் ஊசி வச்சு குத்தினாலோ இல்லை முள்ளை குத்தினாலோ சத்தம் விடாமல் இருப்பீங்களா? இருப்பீங்களா? அப்போ பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள வரும்போது உங்களால் இருக்க முடியுமா? முடியாது. நீங்கள் அதுக்கப்புறம் ஊசி வச்சு குத்துக்கப்புறம் ஒன்று பல்ல கடிச்சிங்கன்னா அது சரியில்லை. பாருங்கள், மனுஷகுமாரன் தம்முடைய பரிசுத்த சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது நமது மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். சகல ஜனங்களும். ஆமே. பாருங்க, இது மத்தேயுல எழுதியிருக்கிறது. வேற எங்கெல்லாம் எழுதியிருக்கிறது? பைபிளை திறக்கக்கூடாது. பைபிளை திறக்கக்கூடாது. நீங்கள் பைபிள் ஒழுங்காக வாசிக்கிறீங்களான்னு கண்டுபிடிக்க போகிறேன்.
மத்தேயுல எழுதியிருக்கிறது. அடுத்து எங்க எழுதியிருக்கிறது? தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. சரி, அடுத்து எங்க எழுதியிருக்கிறது? வெளிப்படுத்தல் எத்தனை அதிகாரத்தில் எழுதியிருக்குது? பார்த்துட்டீங்களா? கள்ள காப்பி அடிக்கிற பழக்கம் இன்னும் போகலையா? 20ஆம் அதிகாரம். ஆமே, வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் அது இருக்கிறது. சரிதானா? இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போ சகல ஜனங்களும் அப்படின்னு சொன்னால் இது எடுத்துக்கொள்ளப்படுதலுடைய அந்த காரியம் அல்ல. ஏன்னா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது எப்பொழுது? நியாயம் தீர்ப்பதற்காக. பாருங்கள், அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடைகளை வெள்ளாடுகளை வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். ஒரு சீசன் ஆண்டவர்கிட்ட கேட்டான். ஆண்டவரே, அவருடைய தாயார் சொல்றார், உடைய ராஜ்யத்தில் வரும்போது அவருடைய 2 குமாரர்களை ஒருத்தன் உன்னுடைய வலது பாரத்தில் இருக்கணும், இன்னொருவன். இயேசு சொன்னார், நீங்கள் என்ன கேட்குறங்கிறது உங்களுக்கு புரியல. என்னுடைய வலது பக்கத்தில் இடது பக்கத்திலும் தேவன் யாரை நியமித்திருக்கிறாரோ அவர்கள் தான் இருக்க முடியும் அப்படிங்கிறாரு. அப்போ உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அது நியமிக்கப்பட்ட ஒன்று. அது என்ன? செம்மறி ஆடுகளை தமது வலப்பக்கத்திலும். அதான் நீங்க யாருங்க? செம்மறி ஆடுகள். அடுத்தது வெள்ளாடுகளை இடது பக்கத்திலையும் நிறுத்துவார். வெள்ளாடுகளுக்கு கள்ளத்தனம் பண்ணோம். கள்ளத்தனம் பண்ணக்கூடிய வெள்ளாடுகள் நம்ம சபையிலையும் இருக்குது. கடைசி நாளில் அதை பிரிச்சிருவார் ஆண்டவர். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். சரி, அடுத்ததாக அப்படியே கீழே போட்டோம், எல்லாம் போட்டோம். போட்டோம். 2வது வெள்ளாடுகளை பற்றி போதும். சரிதானா? அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். 2 காரியம். நியாயத்தீர்ப்பில் சிங்காசனத்தில் இருக்கும்போது வெள்ளாடுகளையும் செம்மறி ஆடுகளையும் பிரிக்கிறது போல பிரிக்கிறார். வலது பக்கத்தில் இருக்கிற செம்மறி ஆடுகளை, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலக தோற்றம் முதல். பாருங்க, அந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? வாசிங்க. வச்சுட்டா எடுப்பா, நம்மளே பார்த்துருவோம். எடுக்கல. உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யம். இப்போ செம்மறி ஆடுகளுக்கு நாமெல்லாம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே, இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாக, கொஞ்சம் ஆங்கிலம் என்ன சொல்லுது கொஞ்சம் வாசிப்போம். உலகம் உண்டானது முதல்னு சொல்லியிருக்கு இல்லையா? ஆங்கிலத்தில் கொஞ்சம் பார்க்கணும். Then shall the king say unto them on his right hand, Come, you blessed of my people, blessed of my father, inherit the kingdom prepared for you from the foundation of the world. Foundation from திரும்ப அந்த ஒரு வார்த்தையும், from the foundation of the world. Foundation of the world. ஆமென். அதுதான் மிக முக்கியம். அநேக இடங்களில் தமிழ் உலகம் உண்டான முதல் அப்படின்னு எழுதியிருக்கோம். இங்கிலீஷில் பார்க்கும்போது, then shall the king say unto them on his right hand, Come, ye blessed of my father, inherit the kingdom prepared for you from the foundation of the world. பார்த்தீங்களா? உலகம் தோற்றத்துக்கு முன்பாக, உலகம் உண்டானது முதல் அப்படின்னு தமிழ் எழுதியிருக்கு. அதாவது உலகத்தை எப்போ உண்டாக்குனாரோ அது முதல் என்று அர்த்தம். ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்தீங்களா, இன்ஹெரிட் த கிங்டம் ப்ரிப்பேர்டு ஃபார் யூ ஃப்ரம் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட். அதுக்கு தீர்க்கதரிசி வெளிப்படுத்தல் 1 மன்னிக்கும், வெளிப்படுத்தல் 13:8 கூட உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே, பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட்,
உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருந்தது. உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே செம்மறி ஆடுகளுக்காக தேவன் என்ன செய்தார்? அந்த ராஜ்யத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அதுதான் அதனுடைய அர்த்தம். சரி, இப்போ நம்ம செய்தியில் போவோம். 2 காரியத்தை நம்ம பார்க்குறோம். சரி, அப்படியே போட்டு மேலே. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்தியம். 2 ஆயத்தம் இருக்கு. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே வெள்ளாடுகளுக்கு பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் என்ன ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது? நரகம். நரகம் தானே போட்டிருக்கு. நித்திய அக்கினியில் அது அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். ஆனால் செம்மறியாடுகளுக்கு அவர் என்ன செய்கிறாருங்க? உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே அவர் என்ன செய்கிறார்? எதை ஆயத்தம் பண்ணுகிறார்? தேவன் தம்முடைய ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இவர்கள் ஆயத்திறந்து சொல்லுங்க. எங்க செம்மறி ஆடுகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், வெள்ளாடுகள் சபிக்கப்பட்டவர்கள். சின்ன பிள்ளைகளுக்கு புரிகிற மாதிரி நான் எப்போதுமே பிரசங்கம் பண்ணேன். அல்லேலூயா. அப்ப 2லயும் வித்தியாசம் இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, எடுங்க. அடுத்தது போதும்னு நினைக்கிறேன். 46. அந்தபடி போதும். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும், யாரு? இந்த வெள்ளாடுகள். நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். ஆமென். கடந்த வாரத்தில் நேற்று நாம் தியானித்தோம் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1 முதல் 13. கவனிக்கும். நித்திரை செய்யும் கன்னியர், இந்த நித்திரை செய்யும் கன்னியருக்கு என்ன நேரிடும் என்பதை அறிய நீங்கள் விரும்புகிறீர்கள். அப்படித்தானே? பார்த்தீங்களா? ஒரு காரியத்தை பற்றி நான் விளக்கிட விரும்புகிறேன். இந்த சபைகளுக்கு என்ன நேரிட போகிறது? ஒரு பகுதி தூரம் மட்டுமே கிறிஸ்துவோடு வந்துவிட்டு, கிறிஸ்துவோடு முழு தூரமும் கூட போகாத இம்மக்களுக்கு என்ன நேரிட பெறுகிறது? பார்த்தீங்களா? இவங்க கிறிஸ்துவோடு கூட வாராங்க, ஆனால் கடைசி வரைக்கும் வரல. ஆனால் தான் இயேசு ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நாம் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டோம், பரிசுத்தாவி பெற்றுட்டோம், அபிஷேகம் பெற்றுட்டோம், தேவன் நமக்கு உத்தரவு போட்டுட்டாரு என்று நாம் என்ன செய்கிறோம்? சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். முடிவு பரியந்தம் நம்ம வார்த்தையில நிலை நிற்கல அப்படின்னா போதும், இடையில போயிடும். நிறைய போயிடுச்சு. இன்னைக்கு சபையில் இன்னைக்கு இவ்வளோ இடம் காலியாக இருக்க காரணம் என்ன? எல்லாம் இடையில போயிடுச்சு. இயேசு கிறிஸ்து கூட இருந்தவர்களே அப்படித்தான் போனாங்க. அதனால் இதை பற்றி கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை, அது போகத்தான் செய்யும். யூதாஸ் தனக்குரிய இடத்துக்கு போனான். அதே மாதிரி அதனுடைய இடத்துக்கு என்ன செய்யும்? தடை பண்ணாதீங்க, போகட்டும். அதுக்காக வருத்தப்படாதீங்க, போகிறது போட்டோம். இல்லையா? நீங்களும் நானும் வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். முடிவு பெரிந்த வார்த்தையில் நிலைத்திருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. பாருங்கள், இந்த மக்களுக்கு என்ன நேரிட போகிறது? இப்பொழுது ரோமர் கழுத நிருபத்தில் பவுல் கூறுகிறார். ரோமர் 8:9, தேவனுடைய ஆவி உங்களில் இராவிட்டால் நீங்கள் தேவனுடையவர்கள் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. தேவனுடையவர்களாக நீங்கள் இருப்பதற்கு தேவனுடைய ஆவியை உடையவர்களாக இருத்தல் வேண்டும். நிச்சயமாக அப்படித்தான். ஆவியை பெற்றிராவிடில் ஸ்தாபனத்திற்கு சொந்தமானவர்களாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். பரிசுத்தாவியை பெற்று பரிசுத்தாவினாலே வழிநடத்தப்படுகிறவர்கள் யாரா இருக்கிறார்கள்? தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியை பெறாதவர்களெல்லாம் யாருக்கு சொந்தம்? ஸ்தாபனத்துக்கு தான் சொந்தம். அது ஒரு காலம் வரும், எல்லாமே களைகளை போல என்ன செய்யும்? கூட்டி கட்டப்பட்டு சுட்டரிக்கப்படுவது தான் போகும். பரிசுத்தாவி பெற்றதின் அடையாளம் என்ன? தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசியும் அவருடைய செய்தியும் இந்த மனித இனத்துக்காக தேவன் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையும்
விசுவாசிப்பது தான் பரிசுத்தாய் பெற்றதுக்கு அடையாளம். கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால் நாங்கள் பிசாசுகளை துரத்தவில்லையா? உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்யவில்லையா? உம்முடைய நாமத்தில் நாங்கள் அதிசயங்களை செய்தவில்லையா? அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு. இதெல்லாம் அவங்க செய்வாங்க. அதை கண்டு ஏமாந்தாங்க. அவங்க அந்நிய பாஷை பேசலாம், நடமாடலாம், பாடல் தூதர்களை போல பாடுவாங்க. நேற்று நம்ம கேட்டது போல அவங்க எப்படி பாடுவாங்களாம்? தூதர்களை போல அருமையான இசைக்கருவிகளை வைத்து பாடுவார்கள். பரவசமூட்டும் பாடல்கள் எல்லாம் பாடுவார்கள். ஏமாந்து போகாத, நீ அங்க தேட வேண்டியது வார்த்தை. ஏன்னா ஜீவன் எதில் இருக்கிறது? வார்த்தையில தான் இருக்கிறது. ஆகையால் அவர்கள் அத்தனை பேரும் ஸ்தாபனத்துக்கு சொந்தமானவர்களாக இருப்பாங்க. அவர்கள் ஒவ்வொரு புரோட்டஸ்டண்டோ அல்லது பிரஸ்படேரியனோ அல்லது பாப்டிஸ்டோ அல்லது பெந்தகோஸ்தையோ அல்லது மார்னாதோ அல்லது சிபிஎம்மோ அல்லது ஏஜியோ எந்த ஒரு ஸ்தாபனத்துக்கும் அவர்கள் சொந்தக்காரர்கள். ஆமென். அவர்கள் அந்த எந்த ஸ்தாபனத்தை சார்ந்திருக்கிறார்களோ அதைத்தான் உயர்த்தி பேசி கொண்டிருப்பார்கள். ஆனால் மணவாட்டி கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பார்கள். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரி, இப்போ பார்க்கலாம். அது சரி ஐயா, மக உபத்திரவ காலம், அவர்கள் அதன் வழியாக கடந்து செல்ல வேண்டியது இருக்கிறது. பார்த்தீங்களா, அவங்க எந்த வழியில் போனோம்? இந்த புத்தி இல்லாத கனிகள் எல்லாம் உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலத்தின் வழியாக போகணும். மணவாட்டிக்கு என்ன கிடையாது? உபத்திரவ காலத்துக்குள்ளே போக மாட்டான். அவள் எடுத்துக்கொள்ளப்படுதலில் செல்கிறாள். ஆகையால் நினைவில் கொள்ளுங்கள், நான் மீதியாக இருக்கிற விஷயத்தை எடுத்துக்கொள்ளுகிறேன். இப்பொழுது அவர்கள் புறம்பான இருளில் தள்ளப்பட்டார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். பார்த்தீங்களா, எங்க தள்ளப்படுறாங்க? அழுகையும் பற்கடிப்பும் என்றால் நரகம் அல்ல, மகா உபத்திரவ காலத்தில் அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். ஏன்னா அந்தி கிறிஸ்து அங்கே ஆட்சி செய்வான். அந்தி கிறிஸ்துவோடு இணைந்து 666 முத்திரையை பெறாதவர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? துன்புறுத்தப்படுவார்கள், கொலை செய்யப்படுவார்கள், வேதனைப்படுத்தப்படுவார்கள். அங்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அங்கே தான் போயாகணும். இனி நாம பிரசங்கிக்கிற பிரசங்கத்தை பெந்தகோஸ்தையினரே நீங்க கேட்க மாட்டேன்னு சொல்றீங்க. நல்லது, ஒரு நாள் வருது, அங்க நீங்க என்ன செய்ய போறீங்க? உபத்திரவப்பட போறீங்க, வேதனைப்பட போறீங்க, அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற அந்த அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சிக்குள்ள நீங்க போக போறீங்க. இப்போ சொகுசா வாழலாம், ஆனா தேவன் தம்முடைய வார்த்தையை மாற்றிக்கொள்வதை கிடையாது. அல்லேலூயா. வானம் பூமி ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் உள்ளது. அதுதான் மகா உபத்திரவ காலமாகும். மகா உபத்திரவ காலம். இந்த உபத்திரவ காலத்திற்கு பிறகு அந்த ஜனங்கள் மீதியா இருக்கிறவர்களை பற்றி நான் மீண்டும் எடுத்துக்கொள்ளட்டும். பாருங்கள், இப்பொழுது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நான் ஒரு காலத்தில் ஒரு இது வச்சிருந்தேன். என்ன வச்சிருந்தேன்னா, ஒரு பேப்பர் வச்சிருந்தேன். அது எங்கே இருக்குன்னு தெரியல இல்லையா? ஒரு பேப்பர் வச்சிருந்தேன். சரி, அதை வரைஞ்சே வச்சிருந்தேன். இப்போ என் கர்ச்சிப்பை நான் எடுத்துக்கிறேன். அதை டைம் இருந்தால் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஏன்னா செய்தி எடுக்கிறேன், நமக்கு நேரம் இல்லை. இது ஒரு துணின்னு வச்சுடுங்க. இந்த துணியில் உங்களுக்கு ஒரு ஷர்ட்டோ அல்லது உங்களுக்கு ஒரு ப்ளவுஸோ இது இதை வெட்டி என்ன செய்யணும்? தைக்கணும். இப்படியே நம்ம மேலே போட்டு போக முடியாது. அதை வெட்டி தைத்து அதை அணிந்து கொள்ளணும். சரிதானா? பாருங்க, இது என்னது? இந்த துணியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரியுது? இதில் என்ன தெரியுது உங்களுக்கு? யார் சொன்னா? வெள்ளையா தெரியுதா? உங்களுக்கு மஞ்சையா தெரியுதா? வெள்ளைங்கிறது யாருக்கும் தெரியாதா? எங்க வீட்டுக்கு வெளியே நிற்கிற பூனைக்கே தெரியும் வெள்ளைன்னு. இதுல புத்தி உள்ள கனிகளும் இருக்காங்க, புத்தி இல்லாத கனிகளும் இருக்காங்க. நான் ஆவிக்குரிய காரத்தை கேட்கிறேன். உங்க கண்கள் ஆவிக்குரிய பாக்கத்தை பார்க்கட்டும். ஆமே, தெரியும் நமக்கு, நீங்க சொல்லுவீங்க. இதுல புத்தி உள்ள கனிகளும் இருக்காங்க, புத்தி இல்லாத கனிகளும் இந்த துணியில தான் இருக்காங்க. சுத்தமான துணி. சரிதானா? அழுக்கா இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஆமே, சுத்தமான துணி அப்படின்னா பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். புத்தி இல்லாத கன்னியர்களும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், புத்தி உள்ள கன்னிகளும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள்.
2 கூட்டத்தாரோ இந்த துணியில தான் இருக்காங்க. இப்போ ஒரு டெய்லர் என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கணுமோ அல்லது உங்களுக்கு ஒரு ஷர்ட் தைக்கணுமோ என்ன பண்ணுவாங்க? முதல்ல ஒரு வளைந்த ஸ்கேல் இருக்கும் தெரியுமா? அந்த வளைந்த ஸ்கேலை அது மேலே வைத்து ஒரு சாக் பீஸ் வச்சு வரைவாங்க. இதுதான் கை, இதுதான் உடல் பாகம், இது இடுப்பு பாகம், அப்படி எல்லாம் வரைஞ்சிருவாங்க, தெளிவாக வரைஞ்சிருவாங்க. வரைஞ்ச பிற்பாடு ஒரு கத்திரிக்கோலை எடுத்து என்ன பண்ணுவாங்க? வெட்ட ஆரம்பிப்பாங்க. சரிதானா? கத்திரிக்கோலை எடுத்து அந்த வரைந்த பாகத்தை மாத்திரம் வெட்டிட்டு மீதி துணியை என்ன செய்வாங்க? கீழே போட்டுருவாங்க. அல்லது அங்கே ஒரு டஸ்ட்பின் இருக்கும் இல்லையா, துணி அதை மீதி துணியை போடுறதுக்குள்ள அதை உள்ள தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் இதை பாதுகாப்பாக வைப்பாங்க. எதை? வெட்டி எடுக்கப்பட்ட துணியை பாதுகாப்பாக வைத்து ஒவ்வொரு துண்டையும் சரியாக இணைத்து அதை அணிந்து கொள்வார்கள். மீதி பாகத்தை விட்டு விடுவார்கள். இந்த விட்டு விடக்கூடிய மீதி பாகம்தான் புத்தி இல்லாத கனிகள். புரியுதா? வெட்டி எடுக்கப்பட்ட அந்த துணி இருக்கிறதே அது புத்தி உள்ள கனிகள். ஆனால் 2 பேரும் ஒன்றா மணவாளனை சந்திக்க ஒரே நேரத்தில் ஒன்றாகவே அங்கே இருக்கிறார்கள். சரிதானா? இரு சாராரும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அப்போ இதில் வெட்டி எடுக்கப்படுகிற காரியம். இப்போ தேவன் என்ன செய்கிறார்? இங்கு ஒரு வரைபடத்தை வரைந்து புத்தியுள்ள கன்னியாகிய மணவாட்டியை எடுத்துக்கொள்ளப்படுதல் கொண்டு செல்வதற்காக அதை வெட்டி எடுக்கிறார். ஆகையால் மீதியான துணிகளெல்லாம் ஆகாதவையாய் போய்விடுகிறது. வெட்டி எடுக்கப்பட்ட துணி மாத்திரமே பயன்படுத்தப்படுகிறது. அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஈஸியா ரெண்டுமே என்னதுங்க? புத்தி உள்ள கன்னியும் புத்தி இல்லாதவர்களும் ஒரே துணியில் தான் இருக்கிறாங்க. சரி, மீதியாக இருக்கிறவர்களை பற்றி நாம் மீண்டும் எடுத்துக்கொள்ளணும். இங்கே ஒரு துண்டு துணி இருக்கிறது. பெண்ணானவள் அல்லது டெய்லர் அதை இவ்வாறு விரித்து வைத்து அதிலிருந்து தனக்கு ஒரு ஆடையை தயாரிக்க போகிறாள். அவளிடத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவுள்ள துணி தான் இருக்கிறது. அத்துணியின் ஒவ்வொரு பகுதியும் ஒரே விதமான துணியாகத்தான் இருக்கிறது. பார்த்தீங்களா? நாம் பார்த்தோம், எல்லாமே ஒரே விதமான துணி. நல்லா கவனிக்கணும். இந்த துணியை அதை தைப்பதற்கு முன்பாக இதை கடையில் வாங்கிட்டு வரோம். எவ்வளோ வாங்குவோம்? 1 மீட்டர் வாங்குறோன்னு வைங்களேன். ஒரு 1 மீட்டர் அல்லது 1.5 மீட்டர், ஒரு 1 மீட்டரோ 1.5 மீட்டர் அளவுக்கு ஒரு துணியை எடுத்துகிட்டு வர்றோம். இந்த துணி மொத்த துணிக்கும் நம்ம என்ன செய்கிறோம்? பணம் செலுத்தி விடுகிறோம். மொத்த துணிக்கும் பணம் செலுத்தி விடுகிறோம். ஆனால் பணம் செலுத்தினதுனால இது ஒரு துண்டு கூட துணி வீணாகாமல் நாம் அதை பயன்படுத்துகிறோமா? இல்லை, முழு கிரையும் செலுத்துகிறோம். அதுதான் இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே புத்தி உள்ள கனிகளையும் புத்தி இல்லாத கனியும் கிரையும் செலுத்தி வாங்கிட்டாரு. 2 பேரும். பைபிள் சொல்லுது, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. அப்படியானால் புத்தி உள்ள கனிகளை மட்டும் இல்லைங்க, புத்தி இல்லாத கனிகளுக்காகவும் இரத்த கரையும் சிந்தி மீட்டு கொண்டார். முழு துணிக்குமே பணம் செலுத்தப்பட்டு விட்டாயிற்று. ஆனால் எந்த பாகம் தேவையோ அதை மாத்திரம் வரைந்து வெட்டி எடுத்து அதை பயன்படுத்துகிறோம். மீதி துணியை என்ன செய்கிறோம்? கீழே போட்டு விடுகிறோம். சரிதானா? நாம் பணம் கொடுத்து வாங்கிறதுனால அதை பயன்படுத்த முடியாது, ஏன்னா அது தேவையில்லை. புரிகிறதா? இதைத்தான் இயேசு செய்தார். இயேசு கிரயத்துக்கு, இரத்த கிரயத்துக்கு வாங்கி 2 சாராரையும் பரிசுத்தப்படுத்திட்டார். 2 பேரும் யார் தான்? கன்னிகைகள், பரிசுத்தமானவர்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவருக்கு எது தேவையோ அதை மாத்திரம் வெட்டி எடுத்து விட்டு மீதியை கீழே விட்டு விடுகிறார் அல்லது தூர எறிந்து விடுகிறார். அதுதான் மீதியாக இருக்கிறது. அத்துணியின் ஒவ்வொரு பகுதியும் ஒரே விதமான துணியாகத்தான் உள்ளது. அது சரிதானே? இரு சாராருமே கன்னியர் தான், அது சரி. அவர்களுக்கு கிறிஸ்துவில் விசுவாசம் இருந்தது. நமக்கு புத்தியுள்ள கனிகளுக்கு எப்படி விசுவாசம் இருக்கிறதோ அதுபோன்று அவர்களுக்கு விசுவாசம் இருக்கிறது. இவர்களும் 2ஆம் வருகையை பற்றி பிரசங்கிக்கிறார்கள், அவர்களும் 2ஆம் வருகையை பற்றி பிரசங்கிக்கிறார்கள். அவரும் மணவாளன் கர்த்தர் இயேசு
வருகிறாரே என்று பாடுகிறார்கள். இவர்களும் மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றார் என்று பாடுகிறார்கள். நாம் இப்பொழுது பாடினது போல நாம் என்ன பாட்டை பாடுறோமோ அதையே அவங்க பாடுறாங்க. நாம் என்ன பிரசங்கிக்கிறோமோ ரெண்டாவது அதையே அவங்க பிரசங்கிக்கிறாங்க. இமைப்படுதல நாம் மர்வமாக ஆயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம்னு சொல்கிறோம், அவர்களும் அதையே விசுவாசிக்கிறார்கள். எந்த மாறுபாடுமே இல்லை. நல்லா கவனிங்க. அப்படிலாம் கூட்டு போக வேண்டியது என்னங்க ஆண்டவர்? ஏன் இப்போ ரெண்டு மாறுபாடும் இல்லைன்னா கூட்டிகிட்டு போகலாமே, எடுத்துக்கொள்ளப்படலாமே? இல்லையா, நாம் தெரிந்து கொள்வதற்கு வார்த்தை என்ற ஒன்று இருக்கிறது. அது சம்பிரதாயமான சபை, அது பாரம்பரியங்கள் நிரம்பின சபை, அது மனித போதகங்கள் நிறைந்த சபை. தேவன் தன்னுடைய மணவாட்டிக்கு வார்த்தையை மாத்திரமே கொடுத்திருக்கிறார். வார்த்தையை தவிரவர் எதையுமே மணவாட்டி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகையால் இரு சாராருமே கன்னியர் தான். அவர்களுக்கு கிறிஸ்துவில் விசுவாசம் இருந்தது, தேவ பக்தியின் வேஷம் உண்டாயிருந்தது. நீங்க வெள்ளை சொல்லியுமா வந்திருக்கீங்களா சர்ச்சுக்கு? உங்களை விட அதிகம். சர்ச்சுக்கு போகும்போது எப்படி தான் போவாங்க? நல்ல வெள்ளை ட்ரெஸ் போட்டு அருமையாக போவாங்க. தூதர் ரோட்டில் போன மாதிரி இருக்கும். சர்ச்சில் பைபிளை அப்படியே இடுப்பில் வச்சுக்கிட்டு போனாங்கன்னா தூதர்கள் ரோட்டில் நடந்து போகிற மாதிரி இருக்கும். நாம் கூட தோற்று போவோம். நாம் தான் 50 கலர் உள்ள சேலையை கட்டிட்டு வரோமே. ஆமே. ஆனால் நாம் தோற்று போவோம். அவ்வளவு அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. காலையில் போய் பாருங்கள், நீங்கள் ஒவ்வொரு சர்ச்சுக்கு முன்னால் ஜனங்கள் போகிற மாதிரி. ஸ்தாபனத்தை சொல்லலப்பா, அது ஒவ்வொன்றும் 10 கிலோ 20 கிலோ கழுத்தில் தொங்கும். அதை நான் சொல்லலை. ஆமேன். இது அது இல்லை, நான் ஆவிக்குரிய சபைகளை சொல்கிறேன். அந்த வேஷம் இருந்தது, அவங்களுக்கும் வேஷம் இருந்தது, எல்லாமே இருக்குது. அவர்கள் ஆலயத்திற்கு சென்று வந்தார்கள், நல்ல காரியங்களை தர்மங்களை எல்லாம் செய்து வந்தவர்களாகத்தானே இருந்தார்கள். பார்த்தீங்களா, தான தர்மமும் செய்கிறாங்க, காணிக்கை செலுத்துகிறாங்க, தசமாக செலுத்துகிறாங்க, எல்லா உற்சாகமான காணிக்கை கொடுக்குறாங்க, பொருத்தன காணிக்கை கொடுக்குறாங்க. எல்லாவற்றையும் பர்ஃபெக்ட், சரியாகவே இருக்கிறது. அவருடைய கிரியைகளுக்கு எதிராக குறைவொன்றும் சொல்லக்கூடியதாக இல்லை. நம்ம கிரியை குறை சொல்ல முடியாது பிரியமானவர்களே. தீர்க்கதரிசி பிரணாம் சொல்றாரு, ஓ ஸ்தாபனத்தில் ஆவிக்குரிய பெந்தகோஸ்தினர் அவர்களை விரல் நீட்டி கூட நாம் என்ன செய்ய முடியாது, குற்றம் சொல்ல முடியாதுங்கிறார். அவ்வளவு பரிசுத்தமாக வாழ்கிறார்கள். நாம தோத்து போவோம். கவனிங்க. ஆகையால் அவர்களுக்கு எதிராக எந்த குறை என்று சொல்லக்கூடியதாக இல்லை. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் கூறினார். ஆமென். ஒவ்வொரு காலத்திலும் அதை குறித்து அவர் கூறினார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சபகாலங்களை குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது அங்கே என்ன வருது? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் சொல்லியிருக்கா இல்லையா? அப்போ நம்முடைய கிரியைகள் என்னவென்று அவர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் உன்னிடத்தில் எனக்கு ஒரு குறை உண்டு. நீ எசவேல் என்னும் அந்த தீர்க்கதரிசியுடைய போதகத்தை கேட்கிறா, நீ நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கேட்கிறா, நீ பிழையாமருடைய போதகத்தை கேட்கிறா. பாருங்க, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், ஆனா என்ன இருக்கு உன் மேல? எனக்கு ஒரு குறை இருக்குங்கிறார் இல்லையா? ஒரு வாலிபன் வந்து கேட்டான், நல்ல போதகரை, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது அவன், நீ தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுன்னு சொன்னான். எவைகளை? அதை பொய் சொல்லாத இருப்பாயாக, களவு செய்யாத இருப்பாக. ஆண்டவரே, சிறு வயது முதல் இதை நான் கடைபிடித்து வருகிறேன், இன்னும் என்னிடத்தில் ஏதாவது குறை இருக்கிறதா? இயேசு சொன்னார், உன்னிடத்தில், அவன் திரளான ஆஸ்தி உடையவனாக இருந்தான், பெரிய பணக்காரனாக இருந்ததுனால உன்னிடத்தில் இருக்கிறத விற்று என்ன செய், ஏழைகளுக்கு கொடுன்னு சொன்னான். அவன் துக்கமடைஞ்சு போயிட்டான். ஐஸ்வர்யவான்கள், பணக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை காட்டிலோ ஒட்டகமானது ஊசியில் காதில் நுழைவது எளிதாக இருக்கும்னு இயேசு சொல்லிட்டார். நீங்க பெரிய பணக்காரனா இல்லாததுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கோடிக்கணக்கில் உங்களுக்கு சொத்து இல்லை அப்படின்னா சந்தோஷப்படுங்க. ஏன்னா போகும்போது சொத்து 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 ஏப்பா பெட்டிக்குள்ள தங்கம் தங்கம், அங்கே உயிர் போயிடும். இதெல்லாம் வேண்டாம், காலி பண்ணிருக்க. ஆமே, இது வேண்டாம். மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம்னு சொல்லுவாங்க. இதை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி போக முடியும்? லோத்தின் மனைவி அப்படித்தானங்க உப்பு தூணானா? தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏகப்பட்ட சொத்து சேர்த்து வச்சுருந்தா, தங்கம்லாம் சேர்த்து வச்சுருந்தா கல்யாணத்துக்கு. அதனால் அதை விட்டுட்டு வர்றதுக்கு மனதில்லை. அதனால் தங்கம் காசுகள் அதெல்லாம் இருந்தீங்கன்னா என்ன செய்யுங்க,
ஏதாவது பண்ணிருங்க. நாங்கள்லாம் அப்பவே பண்ணிட்டோம். நாங்களாம் ரட்சிக்கப்பட்டு வந்த பிற்பாடே ஊழியத்திற்காக என் மனைவியினுடைய நகை, என்னுடைய மைனர் செயின், என் பிள்ளை செயின் எல்லாத்தையும் கழட்டி மொத்தமாக அப்படியே பாஸ்டர் கையில் கொண்டு கொடுத்துட்டோம் சர்ச்சு கட்டுறதுக்காக. ஆமென், அல்லேலூயா. எங்களுக்கு எதுக்கு தங்கம்? ஆமென், வேண்டாம். எதிர்வே தேவாலயத்துக்கு போகும்போது சொல்றாரு, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட. அதுதான் வேணும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் இல்லை, அவருடைய வல்லமை இல்லாமல் தங்கம் வெள்ளி எல்லாம் வச்சு என்ன பிரயோஜனம்? ஏடா ஒரு காலம் வரப்போகுது எல்லா தங்கமும் துருபிடிக்கணும்னு பைபிளில் இருக்கு. ஆமென், கவனிங்க. ஆகையால் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், ஆனால் உன்னிடத்தில் எனக்கு குறை இருக்கிறது. உன்னிடத்தில் உள்ளதை விற்று கொடுத்து விடு ஏழைகளுக்குன்னு சொன்னால் அவனுக்கு மனசு இல்லை. அதனால இப்பொழுதே நம்ம என்ன செய்வோம்? ஜீரோ பேலன்ஸ் ஆயிரும். சொத்துக்கு மேலே சொத்து சேர்த்துக்கிட்டு இருக்காதுங்க. கண்டிப்பாக போகும்போது லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் சொன்ன மாதிரி நம்ம திரும்ப வேண்டிய சூழ்நிலை வந்துடாம. புரியுதா? உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், அப்பொழுது நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்றார். இருக்கிறது போதுங்க. மேலும் மேலும் சம்பாத்தியம் பண்ணணும், மேலும் மேலும் சொத்து உண்டாக்கணும்னு தயவு செய்து நினைக்கவே நினைக்காதீங்க. ஆமென், கவனிங்க போட்டோம். அந்த ஸ்திரியானவள் அவள் தன் மனதில் எந்த விதமான ஆடையை தயாரிக்க விரும்புகிறாளோ அதற்கான மாதிரியை பற்றி திட்டமிட்டு கொள்ளுகிறாள், அதை வரைந்து கொள்கிறாள். அந்த மாதிரியின்படி எவ்வாறு அத்துணியை வெட்ட வேண்டும் என்பதை பற்றியும் அவள் சிந்திக்கிறாள். தான் வெட்டப்போவது என்னவாய் இருக்கும் என்பதையும் முன்கூட்டி அறிந்திருக்கிறாள். பாருங்கள், தான் துணியை வாங்கும் போதே ப்ளவுஸுக்கு எவ்வளவு, 1.5 மீட்டர் சரியாக இருக்குமா, 1 மீட்டர் சரியாக இருக்குமா அப்படின்னு முன்கூட்டியே திட்டமிட்டு அறிந்து அந்த துணியை வாங்குறாங்க. சரிதானே இல்லையா? இப்போ பெண் இப்போ ஷர்ட்டு போடுறாங்க ஆண்கள், 1.5 மீட்டர். உங்களுக்கு ஒரு ஷர்ட்டுக்கு எவ்வளோ வரும்? ஒரு 1.5 மீட்டர் வரும் இல்லையா? பெண்களுக்கு 1 மீட்டர் போதுமான. அப்போ அதை திட்டமிடுகிறோம் முன்கூட்டியே. எங்கள் வீட்டு ஐயாவுக்கு ஒரு 1.5 மீட்டரில் கொடுங்க, எனக்கு ஒரு 1 மீட்டரில் கொடுங்க. முன்கூட்டியே திட்டமிட்டு அதில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை அறிந்து நாம் அதை பொருளை வாங்குறோம். அதுதான் தேவனும் முன்கூட்டியே திட்டமிட்டு அந்த புத்தியுள்ள கனிகளை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென். பாருங்கள், அது முன்கூட்டியே அறிந்திருக்கிறாள். அவள் அம்மாதிரியில் போதுமான சிறந்த பகுதி என்ன எதுவென்று எண்ணுகிறாளோ அதை அவள் எடுத்துக்கொள்ளுகிறாள். அது சரிதானே? ஏனெனில் அத்துணி முழுவதும் ஒரே விதமான துணியாகத்தான் உள்ளது. பார்த்தீங்களா? நான் காண்பித்தது போல உங்களுக்கு மனசுல வரட்டும். என்ன இருக்குங்க? ஒரே விதமான துணி தான், முழுவதும் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டது, முழுவதும் பரிசுத்தமான துணி, சுத்தமான துணி. ஆமென், கவனிங்க. ஆகையால் ஒரே விதமான துணியாகத்தான் உள்ளது. ஆனால் அவள் விரும்புகிற வண்ணமாக துணியை பிரித்து கத்தரிக்கோலை எடுத்து அதை வெட்டி எடுத்துக்கொள்கிறாள். பார்த்தீங்களா? அத்துணியிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டு போக மீதியாக இருப்பதுதான் மீதியான புத்தி இல்லாத கன்னிகைகள். அது மீதியானவர்கள். ஆமென். இந்த மாதிரியானது என்னவாய் இருக்கிறது? அது எவ்வாறு அறிந்து கொள்ளப்பட்டது? எதிலிருந்து வெட்டி எடுக்க வேண்டும் என்று அந்த பெண்மணி தெரிந்து கொண்டாலோ அதிலிருந்து அது வெட்டி எடுக்கப்படுகிறது. ஆதி முதல் அந்த வரையிலும் முன் அறிவினாலே அறிந்திருந்த தேவனானவர் உலக தோற்றத்துக்கு முன்னரே எங்கிருந்து மணவாட்டியை வெட்டி எடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து வைத்திருந்தார். நீங்க மணவாட்டி ஆக முடியாதுங்க. நான் சொல்றேன், நீங்க மணவாட்டி ஒரு காலம் ஆக முடியாது. அவர் மணவாட்டி எங்கிருந்து எடுக்க வேண்டும் என்பதை முன்கூட்டி அறிந்திருந்தார். அதனால தான் சகோதரன் பிரணாம் சொல்றார், நீ தாழ்மையான கிறிஸ்துவ ஜீவியம் மட்டும் செய் அப்படிங்கிறார், மற்றதை தேவன் பார்த்துக் கொள்வார். ஆமென். பாருங்கள், ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் உள்ள வேறுபாட்டை அவர் அறிந்தே இருந்தார். பாவிக்கும் பரிசுத்தவானுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தையும் அவர் அறிந்தே இருந்தார். ஒவ்வொரு இருதயத்தின் நோக்கத்தையும் அவர் அறிந்தே இருந்தார். எனவே அவர் நம்மை உலகத்தின் தோற்றத்திற்கு முன்னரே தெரிந்து கொண்டு, அவர் பிரணாம் ஒரு இடத்துல சொல்றாரு, ஒரு ஈயோ அல்லது ஒரு விதமான பூச்சியோ
எத்தனை முறை கண் சிமிட்டும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறாராம். பார்த்தீங்களா? ஒரு சிறு பறவையோ சிறு பூச்சி கூட எத்தனை முறை கண் சிமிட்டும். சரி, நான் ஒரு காரியத்தை கேட்குறேன். உங்ககிட்ட இங்கே 2 கண்ணு இருக்கா? உங்களுக்கு 2 கண்ணு இருக்கா? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நீங்கள் மூடி மூடி திறக்குங்க சொல்லுங்க பாப்போம். இல்லைங்க, உங்கள் கண்ணு தானேங்க. இந்த 2மே உங்கள் கண்ணு தானே. எத்தனை முறை மூடி மூடி திறக்கிறீங்க ஒரு நாளைக்கு? சொல்ல முடியுமா யாராவது? நம்முடைய கண்ணை கூட நம்ம புரிந்து கொள்ளலை. ஆனால் நாம் எத்தனை முறை கண் மூடி திறக்கிறோம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அடுத்து, உங்களுடைய தலையில் என்ன இருக்கிறது? முடி இருக்கிறது. எத்தனை முடி எண்ணி பார்த்தீர்களா? தெரியாது. ஆனால் பைபிள் சொல்லுது உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றார். அவ்வளவு ஒரு முன்னறிதல் இருக்குது. அவ்வளவு தலையில் உள்ள மயிரெல்லாம் அவர் எண்ணி வைத்திருக்கிறாராம். எத்தனை முறை நாம் கண் சிமிட்டுகிறோம் என்பதை அறிந்திருக்கிறார். நம் இருதயம் எத்தனை முறை துடிக்கிறது என்பதை அறிந்திருக்கிறார். நடக்கும்போது எத்தனை முறை துடிக்கும், ஓடும்போது எத்தனை முறை துடிக்கும், எல்லாமே தேவனுக்கு தெரியும். நம்மை பற்றி எல்லாமே அவருக்கு தெரியும். ஒன்றையும் மறைத்து வைக்க முடியாது. அல்லேலூயா. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பித்து. இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்முடைய வழியை கர்த்தருக்கு கொடுக்கறது இல்லை. நம்ம இஷ்டப்படி நம்ம வாழ்ந்து கொடுக்கக்கூடாது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமென். பாருங்கள், ஒவ்வொரு இருதயத்தின் நோக்கத்தையும் அவர் அறிந்தே இருந்தார். எனவே அவர் நம்மை உலகத்தின் தோற்றத்திற்கு முன்னரே தெரிந்து கொண்டு நமது பெயர்களை ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருந்தார். உன்னை நான் என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன். நம்மை ஆண்டவருடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். அதுலேயும் ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? நாம் இங்கே இருக்கிறோமே, ஒருவருடைய கைரேகை ஒருவருக்கு பொருந்துமாங்க? கையெல்லாம் ஒரே மாதிரியாக இருக்குது, ரேகைலாம் ஒன்று போல் இருக்குது. இந்த ரேகைகள் ஒவ்வொருவருடைய மனிதர்களுக்கும் அல்லது சகோதரிமார்களுக்கும் எப்படி இருக்குமா? வித்தியாசமாக இருக்குமா? கைரேகை ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்டு தான் இருக்குமா? எப்படி தேவன் அதை படைத்தார்? அதுதான் தேவ ஞானம். இந்த கைரேகை பார்க்குறவன் பாருங்க, அவன் கரெக்டாக அவன் சொல்லுவான். கை ரேகையில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஒன்று இப்படி போகுது, ஒன்று வளைஞ்சி போகுது, ஒன்று குறுக்க போகுது. உங்கள் கை ரேகை பார்த்தீங்களா? என்னுடைய கைரேகை எப்படி இருக்கோ அப்படி உங்கள் கைரேகை இருக்காது. என்னுடைய மனைவியினுடைய கைரேகையோ அப்படி இருக்காது. ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்குமா? அல்லேலூயா. கவனிங்க, ஆட்டுக்குட்டியான்ற ஜீவ புஸ்தகத்தில் அவர் பெயர் எழுதி வைத்து உள்ளங்கையிலே நம்மை இணைத்திருக்கிறார். உள்ளங்கையில் வரைந்தவரே. ஆமென். அந்த பாட்டை சாதாரணமாக பாடக்கூடாது. உள்ளங்கையில் வரைந்து வரனா, எப்போ ஆண்டவர் என்ற உள்ளங்கையில் வரைந்து, அதை தியானித்து பாடணும். பாடுகிற பாடலில் என்ன இருக்கணும்? பிரசன்னம் இருக்கணும். கவனிங்க. ஆகையால் அடிக்கப்பட போகிற ஆட்டுக்குட்டியாக அவ்வாட்டுக்குட்டி இருந்தது. அவர் அடிக்கப்பட போவதற்கு முன்னரே நமது பெயர்களை எழுதினார். பாருங்க, உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அவர் அடிக்கப்படுவதற்கு முன்னரே நம்ம பெயரை எழுதிட்டாராம். ஆமென். கிறிஸ்துவானவர் உலக தோற்றத்திற்கு முன்னரே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்று வேதம் கூறுகிறது. அடிக்கப்படுவதற்கென்று அவர் ஆதியில் தெரிந்து கொள்ளப்பட்ட பொழுது அவர் யாருக்காக அடிக்கப்பட வேண்டுமோ அதற்குரிய ஜனங்களாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். அதை காண்கிறீர்களா? யாவரும் கன்னிகைகள் தான். இதோ இங்கே அந்த சிறிய மீதியாய் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வெட்டப்படுவதில் விழும் கழிவு துண்டுகள் அல்ல. இவர்கள் அப்பெண்மணி அதை பத்திரமாக எடுத்து வைக்கிறாள். அதை அவள் வேறு எதற்காவது உபயோகிக்க முடியுமா என்று பார்க்கிறாள். இல்லையா? சிலது வெட்டி எடுக்கப்பட்ட துணி இருக்குன்னு வைங்களேன். சில துணி எதுக்காவது பயன்படும் என்று அதை என்ன செய்வாங்க? சில டெய்லர்மார்கள் பாருங்கள், ஒரு பை வச்சுருப்பாங்க. இந்த வெட்டி எடுக்கப்பட்ட துணியெல்லாம் என்ன செய்வாங்க? அந்த பைக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. அது எதுக்காவது தேவைப்படும். ஒன்றும் இல்லைன்னா துண்டு துணியெல்லாம் சேர்த்து காய்கறி வாங்குகிற பையாக மாற்றிடுவாங்க.
அது கலர் கலர் துணியாக இருந்தால் கலர் கலர் பையா மாற்றிடுவாங்க. அது டெய்லருடைய சாமர்த்தியம் இல்லையா? அதை அவர்கள் செய்ய திறமை உள்ளவர்கள் அதை செய்ய முடியும். அப்போ எதுக்காவது பயன்படும் என்பதை எடுத்து வைக்கிறார்கள். ஆமென். பாருங்கள், அது வேறு எதற்காவது உபயோகிக்க முடியும். ஆனால் சபை காலத்தில் இங்கே அது உபயோகப்பட போகிறது இல்லை. அங்கே வெட்டி எடுக்கப்பட்ட சபைதான் உபயோகிக்கப்படும். அதுதான் மணவாட்டி, வெட்டி எடுக்கப்பட்ட மணவாட்டி. எவ்வளோ சத்தியம் இருக்கு இந்த ஜனங்களுக்கு. என்னத்தை போய் சொல்ல, ஆர்சியில் என்ன போய் சொல்ல, சிஎஸ்சியில் என்ன சொன்ன, பெந்தகோஸ்தில் என்ன, ஏஜி என்ன, சிபிஎம் என்ன, அவங்ககிட்ட போய் என்னத்தை சொல்ல முடியும்? ஏசாயாவில் சொல்லுது, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம். எவ்வளவு மகத்தான சத்தியங்கள் இருக்கு. இவங்களுக்கு ஏபிசிடியே தெரியாது. தீர்க்கதரிசியாக தான் சொல்றார் சௌரன் பிரணாமே, நீர் இந்த பெண்களுடைய அடிப்படை குற்றம் சாட்டுவதற்கு பதிலாக அவர்கள் வரங்களை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து போதிக்கலாமே என்று அவரிடத்தில் கேட்டப்போ சொல்றார், இவங்களுக்கு ஏபிசிடியே தெரியலங்கிறார். என்ன தெரியல? ஏபிசிடியே தெரியாதவங்களுக்கு அல்ஜிப்ராவை எப்படி போதிப்பதுங்கிறார். உண்மையா நாம எதை பெற்றுக் கொண்டிருக்கிறோம்? அல்ஜிப்ராவை. அல்லேலூயா. சபை காலத்தில் இங்கே அது உபயோகப்பட போகிறதில்லை. அங்கே வெட்டி எடுக்கப்பட்ட சபை தான், அதாவது மணவாட்டி தான் உபயோகப்படும். மீதியா இருக்கிற அவர்கள் உபத்திரவ காலத்தினூடே செல்லுகிறபடியால் அவர்கள் நியாய தீர்ப்பில் நிற்க வேண்டியது உள்ளது. பார்த்தீங்களா? இந்த புத்தி இல்லாத கன்னிகள் எங்கே போய் நிற்கணுங்க? நியாய தீர்ப்புக்கு போகணும். புத்தி இல்லாத கன்னிகள் தான் சிங்காசனத்துக்கு முன்பால வந்து நிற்பார்கள். இந்த புத்தி இல்லாத கன்னிகள் தான் செம்மறியாடுகள். அப்படின்னா நாம யாரு? நம்ம யாரு? அவர்கள் நியாய தீர்ப்புல சிங்காசனத்துக்கு முன்னால நிற்கிறவங்களும் செம்மறியாடு. நீங்களும் செம்மறியாடு தானா? அதான் நான் ஆடை தான் கேட்டேன். நீங்களும் செம்மறியாடா? ஆடுதான், செம்மறி ஆடுதான். ஏன்னா அவர்களும் கன்னியர்கள், நாமும் கன்னியர்கள். ஆனால் செம்மறி ஆட்டில் ஒரு பகுதியை வெட்டி எடுத்துக்கொள்ளப்படுதலை கொண்டு போகிறார். புரியுதா உங்களுக்கு? அதனால் சந்தேகம் வந்துடாது. திரும்ப கேட்ட உடனே நம்ம யாரு, எந்த ஆடு? செம்மறி ஆடு தான். இயேசு கிறிஸ்து யாரு தெரியுமா? உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவாட்டுகள். என் கத்தோலிக்க ஸ்தாபனத்தில் சொல்லுவாங்க செம்மறியே. இயேசுவை பற்றி என்ன சொல்லுவாங்க? செம்மறியே, ஆட்டுக்குட்டியேன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக சொல்லுவாங்க. ஆகையால் இவர்கள் உபத்திரவ காலத்தினுடைய போய் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் வந்து முன்ன நிற்பாங்க. சரிதானா? வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக சிங்காசனத்தில் இயேசு கிறிஸ்து ராஜாவாக வீற்றிருப்பார். அப்பொழுது அங்கு செம்மறி ஆடுகளும் வரும், வெள்ளாடுகளும் முன்ன நிற்கும். சரி, அப்போ நீங்கள் எங்கே இருப்பீங்க? ஏசப்பா புரியல. மீன் கடையில் சத்தம் கேட்ட மாதிரி இருக்காது. யாராவது ஒரு ஆள் சத்தமாக சொல்ல. சிங்காசனத்தோடு அவரோடு கூட இருப்பார்கள். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய கூட என்னுடைய சிங்காசனத்தில் இருக்கும்படி ஆமென் அருள் செய்வேன். நாம் அங்கே இருப்போம். இன்னைக்கு பிரசங்கம் பண்ணினதெல்லாம் கிண்டல் அடித்து கேலி செய்து எல்லாமே பரியாசம் பண்ணினவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்க? நாம் சிங்காசனத்தில் இருப்போம். எதுக்கு? அவங்கள நாம தான் நியாயந்திருக்க போகிறோம். ஏன்னா அதுக்கு நம்ம வரப்போகிறோம். இப்போ வசனத்துக்கு வரப்போகிறோம். ஆகையால் அவர்கள் உபத்திரவ காலத்தினுடைய செல்கிறபடினால் அவர்கள் நியாய தீர்ப்பில் நிற்க வேண்டியுள்ளது. அதை இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா? இங்கே சபையானது பரம வீட்டிற்கு போகிறது. ஆமென். இதோ இங்க மீதமாக விடப்பட்டிருக்கிற மீதியாய் இருக்கிறவர்கள், அதான் அந்த மீதி துணி இருக்கிறார்கள். இங்கேதான் சியோன் மலையின் மேல் இருக்கிற யூதர்களாகிய 144,000 பேர் இருக்கிறார்கள். 3 பகுதி இருக்கு. ஒன்று மணவாட்டி, இன்னொன்று புத்தி இல்லாத கனிகள் மீதியாக விடப்பட்டவர்கள், இன்னொன்று சியோன் மலையில் நிற்கக்கூடிய 144,000. அவர்கள் யார் என்றால் முழுக்க முழுக்க யூதர்கள், இஸ்ரவேலர்கள். ஆனால் இன்னைக்கு சிபிஎம் சபையில் போய் கேட்டு பாருங்க, அவங்க போதை என்ன தெரியுமா? அந்த 1,44,000 பேரும் நாங்கள் தான்,
நாங்கள் தான் சீயோன் மலையில் ஆட்டுக்குட்டியின் கூட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கேயாவது வேதத்தில் பொருந்துதான்? அவர்கள் யாரா? அது 3 விதமான மணவாட்டிகள் அல்ல, அதுதானே மணவாட்டி. அடுத்து மீதியாய் இருக்கிறவர்கள், அதாவது புத்தி இல்லாத கன்னிகைகள். அடுத்து 144,000 பேர்கள். சரியாக அதுதான். யோவான் அங்கே பரிசுத்த ஆவியின் உணவை தவிர வேறு எதையும் புசித்து கொண்டிருக்கவில்லை. எனவே அவன் சரியான நிலையில் தான் இருந்தான். அவனிடத்தில் எந்தவித பழுதும் காணப்படவில்லை என்று நான் கருதுகிறேன். பாருங்கள், அவர்கள் அதோ அங்கே இருக்கிறார்கள். மூன்று கூட்டத்தார். ஆமென். ஒன்று மணவாட்டி, புத்தியுள்ள கன்னிகள். இன்னொன்று மீதியாய் இருக்கிற கைவிடப்பட்டு உபத்திர காலத்துக்குள்ள செல்லக்கூடிய புத்தி இல்லாத கன்னிகள். இன்னொன்று 1,44,000 ரட்சிக்கப்பட்ட யூதர்கள். புரியுதா? 3 கூட்டம் பார்க்குறோம். அல்லேலூயா. அப்போ நாம் இங்கே என்ன பார்க்கணும் பிரியமானவர்களே? 3 காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் உபத்திர காலத்துக்குள்ள போகாமல் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. போகிறது யார் அப்படின்னா மணவாட்டி. ஆமென். சரி, இப்போ நம்ம செய்திக்கு போவோம். அடுத்தது தேவன் தவறாக புரிந்து கொள்ளப்படுதல் என்ற செய்தியிலிருந்து சில பாகத்தை நம்ம பார்க்கணும். இப்பொழுது கன்னிகைகளில் 5 பேர் இழந்து போகப்பட்டார்களா? ஒரு கேள்வி பதில் நம்ம பார்க்குறோம். கேள்வி பதில் 140 கன்னிகைகள் 5 பேர் இழந்து போகப்பட்டார்களா? ஒரு கேள்வி வருதுங்க. ஏங்க, ஒரே துணி தானே, பரிசுத்தமாக்கப்பட்ட துணி தானே, கரையத்துக்கு வாங்கப்பட்ட துணி தானே. ஒரு பாகத்தை வெட்டி எடுத்துக்கொள்ளப்படுதல போயாச்சு. இன்னொரு பாகம் மீதி இருக்கு இல்லையா? இப்போ மீதியாக இருக்கிற துணி அழுக்கா போச்சா? இல்லை அது பாவம் செய்ததா? இல்லை, அது சுத்தமான துணி தான். ஆனால் அந்த புத்தி இல்லாத கன்னிகள் 5 பேர் இழந்து போகப்பட்டார்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதை நம்ம பார்த்தோம். 5 கன்னிகள், அந்த 5 புத்தியுள்ள மற்றும் 5 புத்தி இல்லாத கன்னிகளை குறித்த கேள்வியை அவர்கள் கேட்கிறார்கள் என்று நான் யூகிக்கிறேன். வெளிப்படுத்த விசேஷத்தை குறித்த எங்களுடைய போதனைகளின் போது எங்களுடன் நீங்கள் பங்கெடுத்து கேட்டிருப்பீர்களானால், அந்த கன்னிகள், அந்த புத்தி இல்லாத கன்னிகள் இழக்கப்பட்டு போகவில்லை என்றும், ஆனால் கல்யாண விருந்திற்கு செல்ல அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை என்றும், அவர்கள் உபத்திரவத்தில் உபாதிக்கப்பட்டு இரத்த சாட்சிகளாக கொல்லப்பட்டு, கவனிங்க பாருங்க, அவங்க எங்கே போக முடியாதுங்க? கல்யாண விருந்துக்கு மட்டும் போக முடியாது. ஏன்னா யாரு? ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி, அதாவது மணவாட்டி தான் கல்யாணத்து விருந்துக்கு போக முடியும். புத்தி இல்லாத கன்னிகள் மணவாட்டியே அல்ல, அவர் மீதியாக இருக்க இழந்து போகப்பட்டவர்கள். அவர்கள் மணவாட்டி என்று சொல்லிக் கொண்டிருக்கட்டும், ஆனால் தேவன் அதை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இப்போ கவனிங்க பிரியமானவர்களே, கன்னிகள் பாருங்க, அவர்கள் கல்யாண விருந்திற்கு செல்ல அனுமதிக்கப்படவில்லை, கல்யாண விருந்துக்கு போக முடியாது. அடுத்தது, அவர்கள் உபத்திரவத்தில் உபாதிக்கப்பட்டு இரத்த சாட்சிகளாக கொல்லப்பட்டு, பாருங்க, புத்தி இல்லாத கன்னிகள் உபத்திரவ காலத்தில் போகும்போது அந்தி கிறிஸ்துவனால என்ன செய்வாங்க? கொல்லப்படுவார்கள், இரத்த சாட்சியாக அவர்கள் மரிப்பார்கள். ஒரு தடவை மோகன் சி லாசரஸ் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், ஓ, நாம் இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரிக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். அது எதை குறிக்கிறது? அவர்கள் உபத்திரவ காலத்துக்குள் போகிறாள் என்பதை குறிக்கிறது. ஆனால் நீங்கள் அதை சொல்லக்கூடாது, நாம் அதை சொல்லக்கூடாது. மணவாட்டி மரணமே எங்களுக்கு கிடையாது. மரணமே உன் கூறியங்க, பாதாளமே உன் ஜெயங்க. ஆமேன். அதுதான் மணவாட்டியினுடைய அறைகோவல். பாருங்க, இருதயத்தின் நிறைவு தான் வாய், ஆனால் அவங்க உள்ளத்திலிருந்தே வருது. இரத்த சாட்சியாக மரிப்பதற்கே நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் உபத்திர காலத்துக்குள் போகிறாள் என்பதை அது வெளிப்படுத்துகிறது. அதுதான் அவங்க விசுவாசம். ஆனால் மணவாட்டிக்கு என்ன சொல்ல? என்னை விசுவாசிக்கிறேன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறேன் என்றென்றோ.
இப்போ மணவாட்டி உயிரோடு ஒரு இமைப்பொழுதுல மர்வமாக்கப்பட்டு ஆகாயத்தில் இயேசுவை சந்திப்பார்கள். ஒரு இமைப்பொழுதுல மர்வமாகி ஆகாயத்தில் சந்திப்பாங்க. அப்போ மரணத்துக்கே போகாது. நாம் எங்கே போகிறதில்ல, மரணத்துக்குள்ளே போகிறதில்ல. பாருங்கள், பவுல் சொல்றார், ஓ நீங்கள் ஒருவரும் நித்திரையடைய போவதில்லை அப்படிங்கிறார். ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும், அப்பொழுது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதில் நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்பட்டு ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். சரிதானா? அப்படியானால் அவர்கள் உபத்திரவத்தில் உபாதிக்கப்பட்டு இரத்த சாட்சிகளாக கொல்லப்பட்டு கடைசி நாளிலே பொதுவான உயிர்த்தெழுதலிலே மறுபடியுமாக உயிரோடு எழுப்பப்படுவார்கள் என்பதை நீங்கள் கண்டுகொண்டு இருப்பீர்கள். வெள்ளாடுகளில் இருந்து செம்மறி ஆடுகளாக அவரால் பிரிக்கப்பட்ட மக்கள் இவர்களே. பாருங்கள், இவர்கள் நியாய தீர்ப்பில் நிற்கின்றனர். எங்கே போயிடுவாங்க? எதுக்காக? இந்த மணி நேரத்து செய்தியை நம்ம பிரசங்கிக்கிறோம், அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்கிறாங்க. கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் வரமாட்டேன்றாங்க. ஆகையில் அத்தனை பேர் எங்கே போயிடுவாங்க? நியாய தீர்ப்பு போயிடுவாங்க. உபத்திர காலத்தில் போய் அந்திகிறிஸ்தனுடைய காலத்தில் பல வேதனைகளை பட்டு நியாய தீர்ப்புக்குள்ளே போயிடுவாங்க. சரிதானா? ஆமேன். ஆனால் உங்களுக்கு என்ன கிடையாது? நியாய தீர்ப்பே கிடையாது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன்கொள்கள், நான் உலகத்தை வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு என்ன இருக்குது? போராட்டம் இருக்கு. ஆனால் இயேசு சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமேன். பாருங்கள், அவரால் பிரிக்கப்பட்ட மக்கள் இவர்களை. சரி, இவர்கள் நியாய தீர்ப்பில் நிற்கின்றனர். அடுத்தது நம்ம வர்றோம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நம்ம பார்ப்போம். நான் பார்த்து கொண்டு இருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். பாருங்க, அங்கே என்ன இருக்கு? சிங்காசனங்கள் இருக்கிறது. ஒரு சிங்காசனம் இல்லை. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்திலே யோவான் தரிசனமாகி பரலோகத்தை பார்க்கும் பொழுது வானத்தில் ஒரு சிங்காசனம் வீற்றிருந்தது, அதில் ஒருவர் வீற்றிருந்தார். ஆனால் நியாய தீர்ப்பு நேரத்தில் என்ன செய்யும்? சிங்காசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு நீண்ட ஆயுசுள்ளவர். நீண்ட ஆயுசுள்ளவர் யாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே உட்கார்ந்திருப்பார். அவருடைய வஸ்திரம் எப்படி இருக்கு? உறைந்த மழையை போல. அதுதான் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் யோவானுக்கு பத்மி தீவுல தரிசனமானது. அதுதான் மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் பேதுரு, யோக்கோபு, யோவானுக்கு தரிசனமானது. அப்படித்தான் நாம் அவரை பார்க்க போகிறோம். ஆமென். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் எப்படி இருந்ததா? வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசன அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். அதுதான் மணவாட்டி. ஆமென். 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். அதுதான் செம்மறியாடு, வெள்ளாடு எல்லாமே. நான் கோயம்புத்தூரில் பிரசங்கிக்கும் போது சொன்னேன், எல்லாரும் இந்த ஆஃப்மன் படத்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இயேசு கிறிஸ்து ஆகாயத்தில் வெளிப்படும் போது ஆஃப்மன் படத்தை போல வருவாரான்னு கேட்டேன். ஆஃப்மன் படத்தினுடைய தலைமறி எப்படி இருந்தது சொல்லுங்க? அங்கே பார்த்து சொல்லுங்க. கருப்பாக இருந்தது. ஆனால் இங்கே வெண்பஞ்சை போல இருந்தது. அடுத்தது அவருடைய வஸ்திரம் கருப்பாக இருக்கா? சிகப்பாக இருக்கு. எல்லாமே உங்கள் பார்வைக்கு எல்லாமே கருப்பாக தான் தெரியும் போல். சிகப்பாக இருக்குது. சிகப்பான அங்கி. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது என்ன சிவப்பான அங்கி தானே போத்திருந்தாங்க. சிவப்பான அங்கியை அவருக்கு தரிப்பித்து சிலுவையில் அறையப்பட்டு கொண்டு போனார்கள். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் எந்த அங்கியில் வந்தார்? வெண்மையான அங்கியில் வந்தார். அப்படியானால் இங்கு சிங்காசனத்தில் இருக்கும் பொழுது அவருடைய வஸ்திரம் எப்படி இருக்கு? வெண்மையா இருக்கு. தலைமுடி எப்படி இருக்குது? அப்போ ஆப்மன் படத்தை போல வருவாரா? தூக்கி தூர வச்சிருங்க அப்படின்ட்டேன் நான் கோயம்புத்தூரில். எல்லாம் ஊழியக்காரரையும் பார்க்குறாங்க, என்னடா நம்ம இவ்வளோ நாளும் பாக்கெட்லேயே அங்கேயும் வச்சுட்டு இருந்தோமே, இவர் தூர வைக்க சொல்கிறாரு. நான் எதுக்கு நோட்டீஸ்லாம் ஆப்மன் படத்தை போடுறதில்ல. அவர் அதே போல இயேசு இருக்க மாட்டாருங்க.
அவர் மகிமையின் சாயலாக தரிசனமாவார். ஆனால் இயேசு கிறிஸ்துவ இதுவரைக்கும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களா? ஆஃப்மேன் படத்தை தானே மனசில் வச்சுருந்தீங்க. இப்போ உங்கள் மனசை விட்டு தூக்கி தூரப்படுங்க அப்படின்ட்டேன். 6 முடிஞ்சு ஒரு சகோதரிகிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஆஃப்மேன் படத்தை தான் இவ்வளோ நாளும் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ அதை தூக்கி தூரப்படுங்கன்னு சொன்னீங்க. எவ்வளோ அருமையான விளக்கம் அப்படிங்கிறாங்க. என்னன்னா செய்தியில் இருக்கிறவங்களுக்கே செய்தி தெரியாது. ஏன்னா ஆழத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கும். சில கடல் இருக்கு பாருங்க, தேவன் சிருஷ்டித்த இந்த கடல். சில கடல்ல சில இடத்துல என்ன பார்க்க முடியலையா? ஆழத்தையே கண்டுபிடிக்க முடியலையாங்க. அவ்வளவு ஆழம் இருக்கான். ஆமென். ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறதுன்னு பைபிள் வசனம் இருக்கு. அப்ப செய்தியில இன்னும் ஆழமா போய்கிட்டே இருக்கலாம் நம்ம. சரிதானா? அப்ப சிங்காசனத்தில் வீற்றிருந்ததும் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தையும் கொஞ்சம் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துருவோமே. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 17. என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும். ஐயா எப்படி இருந்தது? வெண்பஞ்சை போல இருந்தது. ஒரு போதகர் சொன்னாரு, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தரிசனமானா ஒருவேளை ஆஃப்மேன் படத்தை போல தரிசனமாவார்னு பிரசங்கம் பண்ணாரு. அப்படியா தரிசனமாவார்? இல்லை. நாம் அவரை அந்த ரூபத்தில் பார்க்க போகிறதில்ல. அது பிரணாமுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ரூபம், அவ்வளோதான். தேவன் தம்முடைய என்ன செய்கிறாரு? முகரூபத்தை மாற்றிக்கொள்ளுகிறார். தம்மை அவர் மாற்றிக்கொள்ள மாட்டார், அவருடைய முகரூபத்தை மாற்றிக்கொள்ளுகிறார். ஆமென். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும். தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்துமாங்க. சரியா இருக்கிறதா? அடுத்தது அவருடைய வஸ்திரம், அவருடைய கண்கள், அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போலிருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போலிருந்தது. பாருங்க, பிரகாசமான வெண்கலம் போல இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அதுதான் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கா இருக்கிறது. அவருடைய வாயிலிருந்து என்ன புறப்படுகிறது? தேவனுடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமே பிரகாசிக்கிற சூரியனை போல. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. இப்படித்தான் வருவார். அடுத்து, நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். கவனிங்க, அவர் சொல்றார், அவரை பார்த்த உடனே நான் செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். உங்களுக்கு தெரியுமா, இயேசு இந்த பூமியில் இருந்தார் இல்லையா? அவர் ஆவியா இருந்தாரா, உருவத்தில் இருந்தாரா? உருவத்தில் தான் இருந்தார். சந்தேகம் இல்லையா? சரி. ஏன்னா அப்போஸ்தலர் சொல்றாங்க, யோவான், அதான் 1 யோவான்ல சொல்றார், நாங்கள் எங்கள் கண்ணால் கண்டதும் காதால் கேட்டதும் நாங்கள் தொட்டு பார்த்ததுமா இருக்கிற. இயேசுவை தொட்டு பார்த்தாங்க. யோவான் ஒருபடி மேல, யோவான் இயேசுவின் மார்பில் என்ன செய்தான்? சாய்ந்து இருந்தான். யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்து இருந்தவன் இப்பொழுது இது யார்? செத்து போனவனை போற கிழவன் தான். சொல்லுங்க பார்க்க. உலகத்தில் அவர் வேறொரு ரூபத்தில் இருந்தார். இப்பொழுது வேறொரு ரூபத்தில் அவர் காட்சி அளிக்கிறார். அந்த ரூபத்தில் அவர் மார்பில் சாய்ந்திருந்தான் யோவான். அந்த வசனம் எங்கேயாவது இருந்தால் எடுத்துங்க. யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தான். அநேகமாக யோவான் சுவிசேஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் எடுத்து டக்குன்னு எடுங்க. நேரம் ஆகுது, நமக்கு டைம் ஆயிடுச்சு. இன்னொரு 1/2 மணி நேரம் தான் இருக்கு.
யோவான் இயேசுவின் மார்பில் என்ன செய்தானா? சாய்ந்திருந்தான். நீங்க எடுக்க மாட்டீங்க. ஒரு காரியத்தை சொல்றார். பேதுருவை பார்த்து லூக்காவா இருக்குமோ எனக்கு ஞாபகம் இல்லை. யாராவது இந்த இயேசுவின் மார்பிலே யோவான் சாய்ந்திருந்தான் என்ற வார்த்தை. கண்டுபிடிச்சிட்டீங்களா? யோவான் 13. சீக்கிரம் எடுங்க. 13. அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். பார்த்தீங்களா? இயேசுக்கு அன்பா இருந்த சீசன் யாருங்க? யோவான். அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். பார்த்தீங்களா? இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். பாருங்கள், அப்பொழுது யாரை குறித்து சொல்லுகிறார்? அந்த சீமோன் பேதுருவை குறித்து சொல்றதை பற்றி கேட்கிறான். மார்பில் சாய்ந்திருந்தே கேட்கிறான். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே அவன் யார் என்ற கேள்வி கேட்கிறான். அப்போ மார்பில் சாய்ந்திருந்த அவன் இப்பொழுது இந்த காட்சியை பார்த்த பொழுது எப்படி செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தான்? சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. அது வேற ரூபம், இது வேற ரூபம். ஆமென், அல்லேலூயா. சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நடிகன் இருக்கான் பாருங்க, அவன் வடிவேலு. சில இடத்துல காமெடியா அவன் ஆம்பளை, பியூர் ஆம்பளை. ஆனால் என்ன போட்டுக்கிடுவான்? சேலைகளெல்லாம் உடுத்துக்கிட்டு பேச்சு மாத்திடுறியா, எப்படி இருக்கு அப்படிங்க மாத்திரான். பேச்சை கூட மாத்திடுறான். பார்க்க எப்படி பேர் இருக்கோ ரெண்டு மாதிரியா இருக்கும். ஆனால் ஆள் ஒரே நபர். சரிதானா? அல்லேலூயா. ஆனால் தேவன் ஒரே நபர் தான். தன் உருவத்தை மாற்றிக்கொள்கிறார். பூமியில் இருந்தபோது இருந்த உருவம் வேற, ஆனா யோவானுக்கு தரிசனமான உருவம் வேற. அதை பார்த்தவன செத்தவனை போல விழுந்துட்டான். மார்புல சாஞ்சவன் எப்படிங்க செத்தவனா விழுந்தான்? அதுதாங்க அவருடைய மகிமையின் ரூபம். மகிமையின் இயேசுவை நாம் அப்படித்தான் தரிசிக்க போகிறோம். அப்பொழுது நீங்களும் மகிமை அடைந்த நிலையில் இருப்பீர்கள். செய்தி பாருங்க. ஆகையால் அது ஒரு காரியம். செய்திக்கு முன்னால் இன்னொரு வசனத்தை வாசிருங்க. மத்தேயு 17ஆம் அதிகாரம். அங்கே நம்ம பார்த்துறோம். இந்த 3 இடம் மிக முக்கியமான இடம். வீட்டில் போய் வாசித்து பாருங்க. மத்தேயு 17. இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாக இருந்தது. அந்த சிகப்பான அந்த வஸ்திரம் அல்ல, ஆப்மான் போட்டிருக்கிற அந்த வஸ்திரம் அல்ல, வெண்மையான வஸ்திரம். அப்பொழுது மோசேயும் எலியாவும். போதும். இப்படி அநேக காரியத்தை நீங்க பார்த்துக்கிட்டே போகலாம். அதுதான் அந்த தரிசனம். அது யோவானுக்கு, அது தானியேலுக்கு, அடுத்தது இங்கு பேதுரு, யாக்கோபு, யோவான். சரி, எடுப்போம். அடுத்தது கீழே எடுப்போம். போட்டோம். நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. எல்லா புஸ்தகங்கள், பல புஸ்தகம் இருக்கு. ஜீவ புஸ்தகம் இருக்கு, ஞாபக புஸ்தகம் இருக்கிறது, எல்லா புஸ்தகங்களும் இருக்கிறது. நீங்கள் சரி சகோதரன் பிரணாமி, சபையாகிய நாமும் கூட நியாய தீர்ப்பில் நிற்போம் அல்லவா எனலாம். இல்லை ஐயா, நாம் நியாய தீர்ப்பில் நிற்க மாட்டோம். புரியுதா? வார்த்தைக்காக நாம் ஜீவிக்கும் பொழுது எவ்வளவு அவமானங்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அப்ப நியாய தீர்ப்பில் நாம் நிற்க போறது கிடையாது. இன்றைக்கு சத்தியத்தை கொண்டு போறதுக்கு பாருங்க, நம்ம போய் கோயம்புத்தூரில் கூட்டம் நடத்திட்டு வந்தா இந்த பையன் சும்மா கிடக்கானா, இவன் என்னத்தையோ போடுறான். ஜோசப் பிரணாமுடைய தலைமை ஏற்றுக்கொள்ளலைன்னா அவன் எல்லாம் கோராக தாத்தா அவருடைய கூட்டம் ஆவியை பிடிச்சவங்க. அல்லேலூயா. பாருங்க, நாம அவ்வளவு இதுதான் நமக்கு உபத்திரவம். கல்லால் அடிச்சா வலிக்காதான், ஆனால் சொல்லால் அடிக்கிறான் பாருங்க, அது தாங்க முடியாது. அந்த மாதிரி அவன் அடிக்கான். ஆனால் நமக்கு தாங்கி தாங்கி பழகி போச்சு இல்லையா? ஆமேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
சபையாகிய நாமும் கூட நியாய தீர்ப்பில் நிற்போம் அல்லவா எனலாம். இல்லை ஐயா, நாம் நியாய தீர்ப்பில் நிற்க மாட்டோம். விசுவாசிக்கிறீங்களா? நாம் இப்பொழுது நியாய தீர்ப்பில் நின்று கொண்டு இருக்கிறோம். பார்த்தீங்களா? இப்பொழுதே நமக்கு நியாய தீர்ப்பில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். பிசாசு நம்மை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான், நம்மை குறை கூறி கொண்டிருக்கிறான். விசுவாசியே உங்களை குறை கூறுகிறான், சகோதரர்களை உங்களை கூறுகிறான். ஊழியக்காரனை என்னையும் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான். நான் சபைக்கு வரமாட்டேன் என்ப, பாஸ்டர் சரியில்லை, விசுவாசிகள் சரியில்லை, பிரதர்ஸ் சரியில்லை, மூப்பர் சரியில்லை, நான் இனி வரமாட்டேன். பிசாசு குற்றம் சாட்டி கொண்டே தான் இருப்பான். யூ டோன்ட் வரி எனிதிங். எதை பற்றி கவலைப்படாத. பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நோக்கி போய்கிட்டே இரு. அல்லேலூயா. ஆண்டவர் சோதரம் உண்டாகட்டும். பாருங்க, இப்பொழுது நியாய தீர்ப்பில் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம். பிசாசு நம்மை குற்றச்சாட்டி கொண்டே இருக்கிறான், குறை கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறான். நம்முடைய பாவங்களை தேவன் கிறிஸ்துவின் மேல் போட்டுள்ளார். நாம் என் வசனத்தை கேட்டு, யோவான் 5:24, என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. என் வசனத்தை கேட்டு அதன்படி ஜீவிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் நியாய தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டுகிறான். ரோமர் 8:1 சரிதானா? ரோமர் 8:1 தானா? பாருங்க, டக்குன்னு பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் பாருங்கள், கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் நடந்து இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பே கிடையாது. ஆமென். சரி, இப்போ போங்க, பலபடி போகலாம். ஆகையால் நியாய தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். சபைக்கு இனிமேல் அதே வசனத்தில் நியாய தீர்ப்புக்கு உட்படாமல் வருதோ? 2வது வசனம் வருதோ? ரோமர்ல பார்த்தோமே. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவன் செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை. வேண்டாம், விட்டுருங்க. அதே இதுல நமக்கு 4வது வசனம், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். சரி, போதும். ஆகையால் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன கிடையாது? நியாய தீர்ப்பு கிடையாது. சரி, பார்க்கலாம். ஆகையால் சபை அவன் ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். இனிமேலும் நியாய தீர்ப்பு மணவாட்டிக்கு கிடையாது. அது எடுத்துக்கொள்ளப்படுதலில் மேலே எடுக்கப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்றிராத மக்களை நியாயம் தீர்க்கத்தக்கதாக திரும்பவுமாக வருகின்றது. ஒரு வழக்கை நீதிமன்றத்திற்கு ஒரு அநீதக்காரனான நீதிபதியிடம் நம்மில் யாராகிலும் கொண்டு போக துணிகிறது என்ன? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறிவீர்களா? 1 கொரிந்தியர், நான் 1 போட மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அது காலையில் தான் போட்டேன், அவசரமாக போட்டபோது 1ஆம் நம்பரை போட மறந்துட்டேன். 1 கொரிந்தியர் 6:2 வசனம். 1 போட்டிருந்தேன், எப்படியோ டெலீட் பண்ணிட்டு இருப்பேன் நினைக்கிறேன். காலையில் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். 1 கொரிந்தியர் 6:2 வசனம் வாசிங்க. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று பாருங்க. தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்பீர்களாம். அப்பா, ஆமென், அல்லேலூயா. மணவாட்டிக்கு அவ்வளவு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். நம்ம பிரசங்கத்தை சொல்லி கேட்கல, சுவிசேஷம் சொல்லி யாராவது கேட்கலன்னு வைங்க, அவங்கள நாம தான் என்ன செய்ய போகிறோம்? நியாயம் தீர்க்க போகிறோம். அல்லேலூயா. அதனால தான் இயேசு சொல்லிட்டார், காது உள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். முடிஞ்சு போச்சு. காது இருந்தால் கேளு, இல்லைன்னா போ. ஆமேன். கட்டாயம் கிடையாது. ஆனால் ஒரு நாள் நியாய தீர்ப்பில் நீ நிற்க வேண்டியது வரும். நீங்கள் சொல்கிற சுவிசேஷம் சாதாரண சுவிசேஷம் இல்லை பிரியமானவர்களே. இது முடிவு கால சுவிசேஷம், நித்திய சுவிசேஷம் அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்கிறார். இதுதான் என்ன சுவிசேஷம்? நித்திய சுவிசேஷம். இதை அறிவிச்சு அவங்க அதுக்கு கீழ்ப்படியலை அப்படின்னா நியாய தீர்ப்பில் முன்னால் நிற்பாங்க. சரி, கவனிங்க. ஆகையால் கிறிஸ்துவுடனே அமர்ந்து ராஜாக்களையும், நாம் கிறிஸ்துவுடனே அமர்ந்து
ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் நியாயந்தீர்ப்போம். நாம் பிரசங்கித்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து அவர்களிடம் கூறின போது அதை பெற்றுக்கொள்ள மறுத்த அந்த மக்களை நியாயந்தீர்ப்போம். அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். பார்த்தீங்களா? அல்லேலூயா. அப்போ கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. இன்னும் ஒரு சில காரியங்கள் இருக்குது, நான் கொஞ்சம் வேகமாக போகணும். சரி, அடுத்தது வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனம். இந்த ஒன்றை இங்கே கொண்டு போட்டிருக்கேன், வேற இல்லை. இது கண்டினியூ பண்ணிவிட்டு ஒன்றை கட் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே விட்டுருக்கிறேன். ஆனால் 151ன்னு சொல்லாதீங்க. ஏன்னா டைம் இல்லை, அவசரமாக செய்தியில் தேடணும், மொபைலில் செய்தி எடுக்கணும், அப்புறம் லேப்டாப்பில் எடுக்கணும். அது மாறி மாறி இருக்கும் பேச்சு. அதை தேடி எடுத்து இம்மனுக்கு தான் தெரியும். அப்புறம் அங்கேருந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி அதுக்கு ஹெட்டிங்கை போட்டு எவ்வளோ வேலை தெரியுமா? அல்லேலூயா. ஏன் உங்களால் ஈஸியாக புரியட்டுங்கிறதுக்காக தான். அதான் 1ஆம் நம்பர் 1 கொரிந்தியருக்குள்ள 1 இங்கே இருக்குது கேட்க. சரி, 1 எப்படிடா காணாமல் போச்சுன்னு பார்த்தா இங்கே வந்துருக்கு. சரி, 20ஆம் அதிகாரம் 11 முதல் 15. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். பெரிய வெள்ளை சிங்காசனம் இருக்கு, அதன் மேல வீற்றிருக்கிறவர் தான் தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிறவர். அவருடைய சமூகத்தில் இருந்து வானமும் பூமியும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். பாருங்களா, இது 2ஆம் உயிர்த்தெழுதல். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. எல்லா புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. பாருங்க, இது எங்க இருக்கு? வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கு. நம்ம தானியேல் 7ஆம் அதிகாரத்துல என்ன இருந்தது? புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. இங்கேயும் புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. The book of life, ஜீவ புஸ்தகம்னு ஒரு புஸ்தகம் இருக்குங்க. அங்கதான் உங்க பேர் இருக்கு. தீர்க்கதரிசி சொல்றாரு, அந்த திறக்கப்பட்ட புஸ்தகத்தை எடுத்து பார்க்கும்போது யோவானே இதை வாங்கி புசின்னு சொல்லும்போது அந்த ஜீவ புஸ்தகத்துல, அந்த மீட்பின் புஸ்தகத்துல யோவானோட பேர் இருந்ததுனால அவன் துள்ளி குதித்தானா. நம்ம ஆண்டு விழாவுக்கு ஒரு புதிய பாடலை எழுதியாச்சு, ஒரே நாளில் எழுதிட்டேன். ஆமேன். எழுதி அதை ரெடி பண்ணி வச்சாச்சு. புது பாடல், வருஷம் வருஷம் ஒரு புது பாடல் பாடுறது வழக்கம். அந்த பாடலை ரெடி பண்ணிட்டோம். சரி, கர்த்தர் உங்களை ஆசிரியப்பாராக. அதை ரிகர்சல் பண்ணணும். சரி, ஜீவ புஸ்தகம் இன்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறது போலவே நீங்க யாருக்கா போய் சுவிசேஷம் சொன்னீங்கன்னு வைங்க, அவங்க அதெல்லாம் அந்த கிறிஸ்து, இயேசுவோட நாமத்துல ஞானசானமா, அது அந்த கிறிஸ்து, என்மேல் என்கிட்ட வந்து இதை சொன்ன அவ்வளவுதான், பின்னி அப்படி சொன்னான்னு வச்சுக்க, அது அங்க எழுதியிருக்கும். நீங்க யாருக்கு சுவிசேஷம் சொல்லி யார் கீழ்ப்படியிலையோ அங்க யாருக்கு சொன்னீங்க, அவர் என்ன சொன்னீங்க, எல்லாம் ரெக்கார்டட். நான் இங்கிருந்து பேசுறது ரெக்கார்டு ஆகுதா இல்லையா? இந்த ரெக்கார்டு எங்க போதிப்போம்? உலகம் முழுவதும் போகாதா? அப்போ டெக்னிக்கல் எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துருக்குன்னு பாருங்க. அல்லேலூயா. அப்போ இது உலகம் முழுவதும் நீங்க கேட்கலாம், என்னுடைய சத்தத்தை நீங்க உலகம் முழுவதும் இருந்து கேட்கலாம். அப்போ அதே போல நான் பேசுகிற எல்லாமே அங்க என்ன செய்யும்? ரெக்கார்ட் ஆகும், பதிவு செய்யப்படும். அதனால புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். ஆமென். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. பாருங்க, சமுத்திரத்துல கடல்ல மரித்து போன அத்தனை பேரும் எழுந்துருவான். அடுத்து மரணம் பாதாளம், பாதாளத்துல இருக்கிறவன், மரணத்துல செத்து எல்லாம் இதுவரைக்கும் மரணம் தான், அத்தனை பேரை உயிரிழந்திருப்பான். யாவரும் தங்கள் தங்கள் கிரிகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். யாவரும் தங்கள் தங்கள் கிரிகளின்படியே இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில், அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். பாத்தீங்களா? அப்ப ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் எழுதலைன்னா என்ன ஆகும்? எப்பொழுது எழுதினார் உங்க பேர? உலகத்தோட்டத்துக்கு முன்னால எழுதி வச்சிருந்தார். பெந்தகோஸ்தையினர் போதகர்கள் பிரசங்கம் பண்ணுவாங்க, நீ இன்றைய மனம் திரும்பாயானால் கர்த்தர் உன் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி விடுவார்
அவர் பேனாவும் கையுமா ரெடியாக இருக்கிறார். நீ மனம் திரும்புகிற உடனே அங்கே எழுதிடுவேன். மனம் திரும்ப போறிய இல்லையா? திரும்பிட்டேன், எழுதிடுவோம். அப்படியா? உலக தோற்றத்துக்கு முன்பாக நம்முடைய பெயரை எழுதி வச்சிருக்க. யாருடைய பெயர்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களைத்தான் அவர் மீட்டுக் கொள்கிறார். வேற யாரை பற்றியும் அவனுக்கு கவலை இல்லை. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறார். அவருக்குன்னு ஒரு ஜனம் இருக்கு. தேவன் பிரஜாதிகளின் தமது நாமத்திற்காக ஒரு கூட்டம் இருக்கு. கவனிங்க. அப்போ பாருங்க, அவர்கள் இழந்து போகப்படவில்லை. இப்போ அதுக்கு பதில் சொல்றார். இடையில அந்த வசனங்களை நான் போட்டிருக்கிறேன். அந்த புத்தி இல்லாத கனிகள் உபத்திரவ காலத்தில், அந்த கிறிஸ்துவனுடைய காலத்தில் வேதனைப்படுவாங்க, அழுகை பற்கடிப்பு இருக்கும். ஆனால் அவர்கள் இழக்கப்பட்டு போக மாட்டாங்க. அதுக்கு பதில் என்ன நடக்கு? ஆனால் அவர்கள் மனவாட்டியாக மட்டும் இருக்க முடியாது. நீங்கள் மனவாட்டின்னு எத்தனை பாட்டு பாடினாலும் சரி, நீங்கள் அங்கே இருக்கவே மாட்டீர்கள். அடுத்ததாக அவர்கள் இரண்டாம் உயிர்த்தெழுதலில் வருவார்கள். எப்போ வருவார்? 2 உயிர்த்தெழுதல் இருக்கு. முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். முதலாம் உயிர்த்தெழுதலில் வரப்போகிறோம். இன்றைக்கு யார் வருவா? அப்போஸ்தலர் காலம் முதற்கொண்டு இந்த நேரம் வரைக்கும் இந்த காலத்துக்குரிய செய்தியை விசுவாசித்தவர்கள் அல்லது அந்தந்த காலத்துக்குரிய தூதர்களின் செய்தியை விசுவாசித்தவர்கள் நித்திரையா இருக்கிறார்கள். அத்தனை பேரும் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முதலாம் உயிர்த்தெழுதலில் வருவார்கள். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் எல்லாரும் முதலாவது உயிரோடு இருந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் என்றென்றைக்கும் கர்த்தரோடு கூட இருப்போம். ஆமென். ஆனால் இந்த புத்தி இல்லாத கனிகள் யார் கிடையாது? சொல்லுங்க, யார் கிடையாது? மனவாட்டி கிடையாது. இன்னும் புரியல போல் இருக்க. யார் கிடையாதுங்க? கண்ண ஜிம்பியா யாருங்க பிரியமானவர்களே? மனவாட்டி கிடையாது. மனவாட்டியா இராதபடி நிராகரிக்கப்படுக காரணம் இந்த மணி நேரத்துக்கான வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை விசுவாசிக்காத பட்சத்தில் அவர் தேவன் அங்கே உபத்திரவ காலத்தில் தள்ளிடுறார். அவர்கள் இரண்டாம் உயிர்த்தெழுதலில் வருவார்கள். எப்பொழுது? வெள்ளி சிங்காசனம் வரும் பொழுது எல்லா மரித்தவர்கள் அத்தனை பேரும் நியாய தீர்ப்புக்காக வரும்போது தான் இவங்களும் வந்தாகணும். ஆனால் மனவாட்டியாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் பெற்றுக்கொண்ட சுவிசேஷ ஒளியை அவர்கள் கையாண்ட விதத்தின்படியாக நியாயம் தீர்க்கப்படுவார்கள். இப்பொழுது இந்த அதை பொறுத்துதான். இருப்பினும் அவர்கள் இழந்து போகப்படவில்லை. கடைசியாக நான் சொல்லி முடிச்சிருந்தேன். ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல் செய்தி இப்போ வச்சிருக்கிறேன். இது இன்னும் நிறைய பாயிண்ட் போகும் அடுத்த வாரம். ஆமென். இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிட்டா அப்படின்னு நான் தான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லலை. அல்லேலூயா. அருமையானவர்களே, நம்ம டைம், ஏன்னா வயதானவர்கள்லாம் அநேகர் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கீங்க. பாவம், உங்களுக்கு கஷ்டம் எனக்கு தெரியும். அதனால் அதிகமாக உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை. நம்ம டைம் 12:30 முடிக்கிறோம். கூடிய வரைக்கும் என்னால் ஆண்டவர்களுக்கு. அதனால் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல் செய்தியில் அவர் எப்பொழுது வருவார், எந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும், எல்லா காரியத்தையும் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த வாரம் நமக்கு அதை இப்போ டச் பண்ணிட்டோம்னா நிறைய இருக்கு இல்லையாப்பா, கிட்டத்தட்ட அது ஒரு 1 மணி நேரம் போயிடும். அதனால் வேண்டாம். அடுத்த வாரம் இதில் உள்ள காரியங்களை பார்ப்போம். ஏன்னா இந்த 6 வாரம் பிரதான தூண்டிய சத்தம், தேவ காலம், மூன்றுமே எதோடு சம்மந்தப்பட்டது? மத்தேயு 25:1 முதல் 13 வசனத்துக்குள்ளே தான் அதுவும் இருக்குது. அதோடு சம்மந்தப்பட்டது. அதனால் அதையும் உங்களுக்கு நம்ம தெளிவாக பேசணும் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஆகையால் அடுத்த வாரம் நாம் மீண்டும் சந்திப்போம். ஆகையால் பிரியமானவர்களே, இழக்கப்பட்டவர்கள், அந்த புத்தி இல்லாத கனிகள் இழந்து போகப்படவில்லை. அவங்க எங்கே வந்து நிற்கிறாங்க? 2ஆம் உயிர்த்தெழுதலில் வந்து வாருங்கள். அந்த வசனத்தை கொஞ்சம் எடுங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை மாத்திரம் நாம் சொல்லி முடிப்போம். மத்தேயு 25ஆம் அதிகாரம், மத்தேயு 25:31. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல
சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அந்த மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து, பாருங்க, மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிக்கிறது போல அவரை என்ன செய்வார்? பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். செம்மறி ஆடுகள் என்றால் உபத்திர காலத்துக்குள் சென்று அந்திகிறிஸ்துனுடைய காலத்தில் உபத்திரங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து அவர்கள் இரத்த சாட்சியாக மரித்து, ஆமென், இரண்டாவது உயிர்த்தெழுதல வரும் பொழுது அவர்கள் தான் செம்மறி ஆடுகள். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது கேட்டார். அவர்களை பார்த்து சொல்வார், அந்த நாட்களிலே நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு என்ன கொடுத்தீங்க? வஸ்திரத்தை கொடுத்தீங்க. நான் ஆகாரம் இல்லாதவனாக இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க. ஆண்டவரை எப்பொழுதும் உம்முடைய வஸ்திரம் இல்லாதவனாக இருக்க கண்டு நாங்கள் கொடுத்தோம். இந்த சிறியோரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். பாருங்க, புத்தி இல்லாத கனிகளாக இருந்தாலும் அவங்ககிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கு. என்ன குணம்? உடைகள் இல்லாதவங்களுக்கு உடை வாங்கி கொடுப்பாங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுவாங்க, எல்லா விதமான தான தர்மங்களை செய்யக்கூடிய நல்ல குணாதிசயம் யாருக்கு இருக்கு? புத்தி இல்லாத கனிகிட்ட இருக்குது. அதைத்தான் அவர் சொல்றார். ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்தோம்? வஸ்திரம் இல்லாத இருந்தோம், எப்போ உங்களுக்கு கொடுத்தோம்? ஆனால் இந்த வெள்ளாடு இருக்கு பாருங்க, இவங்க வஸ்திரம் கொடுக்கவே மாட்டாங்க, பசி உள்ளவனுக்கு ஆகாரம் கொடுக்க மாட்டாங்க. நான் பசியாக இருந்தேன், எனக்கு நீ என்ன கொடுக்கல? ஆகாரம் கொடுக்கல. நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு என்ன செய்யலை? வஸ்திரம் கொடுக்கல. ஆண்டவர், எப்பொழுது உம்மை கண்டு நாங்கள் வஸ்திரம் கொடுக்காம இருந்தோம்? இந்த சிறியருக்கு ஒருவனுக்கு எதை செய்யாதிருந்தீர்களோ அது எனக்கே செய்யாதிருந்தீர்கள், சபிக்கப்பட்டவர்களே என்று ஆண்டவர் கடிந்து கொள்ளும். அப்போ உலகத்தில் நல்ல கிரியை நமக்கு கண்டிப்பாக வேணும். புத்தி இல்லாத கணிகை மட்டும் இல்லைங்க, நமக்கு வேணும். அதனால தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், எனக்கு என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியராய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாது இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள், நல்ல கவனிங்க, அப்பொழுது நீதிமான்கள், அதான் அந்த செம்மறியாடுகள், அவருக்கு பிரயத்தனம், ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உமக்கு தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதியுள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராக கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரயத்தனமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா இந்த புத்தி இல்லாத கனிகள் மணவாட்டிங்கிற ஸ்தானத்தில் வரமாட்டாங்க, எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு போக மாட்டாங்க. உபத்திர காலத்தில், அந்திகிறிஸ்துனுடைய காலத்தில் இரத்த சாட்சியாக மரித்து இரண்டாவது உயிர்த்தெழுதலில் வந்து தேவன் அவர்களுக்கும் என்ன வைத்திருக்கிறாரு? உலக தோற்றத்துக்கு முன்பாக ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அங்கே நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்வார். வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு ஒரு பங்கு கூட. காரணம், தேவன் நீதி உள்ளவர். அவனவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னாரே. ஆகையால் நம்முடைய கிரிகள் அதிகமாக இருந்தால் அதற்குரிய பலனையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் நம்ம கூட்டி தருவாராக. யாவரும் எழுந்து நிற்போம். பிரைஸ் லார்ட் ஜீசஸ். அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து சில காரியங்களை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, மணவாட்டி, அதாவது புத்தியுள்ள கனிகள், புத்தி இல்லாத கனிகள் என்ற தலைப்பில் இந்த செய்தி கேட்டோம். மனுஷகுமாரன் வரும் நாளையும் அறியாதபடியினால் நீங்கள் விழித்திருங்கள், நீங்கள் ஆயத்தமாக இருங்கள் என்று சொன்னது போலவே நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தமாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கிறது. அல்லேலூயா. மணவாளனை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? மணவாளன் நீங்கள் பார்ப்பீர்களா? இல்லை பார்க்க மாட்டீங்களா? ஆமேன். பார்ப்போம். ஏன்னா 3 இடத்துல அவர் அப்படி தரிசனமாக இருக்கிறார்.
மத்தேயு 17ஆம் அதிகாரத்திலே அவர் ஒத்திகை முன்கூட்டி நமக்கு காண்பித்திருக்கிறார் எப்படி மறுரூபம் இருக்கும் என்று. ஆகையால் அப்படித்தான் அந்த மறுரூபம் இருப்போம். அப்பொழுது நாமும் இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம். அவர் மகிமையின் சரீரத்தில் இருந்தாலும் நீங்க ஒவ்வொருவரும் மகிமையின் சரீரத்தில் இருப்பீங்க. இந்த அழிவுள்ள சரீரம் அழியாமை தரித்து கொள்ளும், இந்த சாவுக்கு எதான சரீரம் சாவாமையை தரித்து கொள்ளும், இந்த வியாதி பிடித்த சரீரம் வியாதி இல்லாத சரீரமாக மாற்றப்படும். நாம் அவருடைய மகிமையின் சாயலுக்கு ஒப்பாக மாறும்படிக்கு தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். அந்த மகிமை நாளை எண்ணி பாருங்கள் பிரியமானவர்களே. இயேசுவை நாம் தொட்டு தொட்டு பார்க்கலாம். ஆமென். ஆகையால் ஆண்டவராக இயேசு ஆகாயத்திலே தன்னை வெளிப்படுத்த தூதர்களோடு அவர் வெளிப்படும் போது மணவாட்டியாகிய நம்மை அழைக்கிற ஒரு அழைப்பின் பாடல் தான் உன்னத பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை இப்பொழுது நாம் பாட போகிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக பாடி நாம் முடிக்க போகிறோம். கரங்களை தட்டி பாடும். என் பிரியமே என் ரூபவதி எழுந்து வா, என் பிரியமே என் ரூபவதி எழுந்து வா. இயேசு நம்மை அப்படித்தான் அழைப்பார். சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலே முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் போலே. சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலே முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் போலே. காட்டு மரங்களில் காட்டு மரங்களில் கிச்சிலி மரம் போல் குமாரனுக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். காட்டு மரங்களில் கிச்சிலி மரம் போல் குமாரனுக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். என் பிரியமே என் ரூபவதி எழுந்து வா, என் பிரியமே என் ரூபவதி எழுந்து வா. தேனிலும் இனிமை அவர் வாயின் வசனம் சத்திய வேதமும் என் வாஞ்சை நிழலே. தேனிலும் இனிமை அவர் வாயின் வசனம் சத்திய வேதமும் என் வாஞ்சை நிழலே. அதின் கனி எனக்கு
அதின் கனி எனக்கு மதுரமாயிருக்கு. அவர் வார்த்தை எனக்கு ஜீவனும் பெல்லமே. அதின் கனி எனக்கு மதுரமாயிருக்கும். அவர் வார்த்தை எனக்கு ஜீவனும் பெல்லமே. என் பிரியமே என் ரூபவதி எழுந்து வா. என் பிரியமே என் ரூபவதி எழுந்து வா. ஆமென். மணவாளனாக இயேசு ஆகாயத்தில் தன்னை வெளிப்படுத்தும் போது நாம் அவரை முகமுகமாக தரிசிப்போம். என் பிரியமே என் ரூபவதி என்று அவர் அழைப்பார். அந்த நாளை எண்ணி பாருங்க, ஒரு மகிமையான நாளாக அது இருக்கும். கண்மலை சிகரம் என் மறைவிடமே, சிலுவையின் காயமே என் வாழ்வின் தஞ்சமே. கண்மலை சிகரம் என் மறைவிடமே, சிலுவையின் காயமே என் வாழ்வின் தஞ்சமே. அவர் கரத்தில் நானா, அவர் கரத்தில் நான் அழகுள்ள பூராவே. என் நேசர் பார்வையில் அழகுள்ள லீலியே. அவர் கரத்தில் நான் அழகுள்ள பூராவே. என் நேசர் பார்வையில் அழகுள்ள லீலியே. என் பிரியமே என் ரூபவதி எழுந்து வா. என் பிரியமே என் ரூபவதி எழுந்து வா. லா 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 லா. ஓ லா 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 லா. ஓ ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் இந்த அருமையான நாளை நம்ம கிருபையாக ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். அவருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக. மணவனாக இயேசு வானில் வரும் பொழுது நாம் அவரை முகமுகமாக தரிசிக்க போகிறோம். அவருடைய முகம் சூரியனை போல இருக்கும். அவருடைய வஸ்திரம் வெண்மையாக இருக்கும். அவருடைய தலைமயிர் வெண்பஞ்ச போல இருக்கும். அவருடைய கால்கள் உலைக்களத்தில் காய்ந்த வெண்கலம் போல இருக்கும். அவரை முகமுகமாக நாம் பார்ப்போம். அவருக்கு ஒப்பாக நாம் காணப்படுவோம் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவராக இயேசுவை தரிசிக்கும் அந்த நாள் நம்ம வாழ்க்கையிலே மகிமையான நாளாக இருக்கும். இவ்விதமாய் நாம் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றைக்கு கர்த்தரோடு கூட இருக்க போகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்திலே உம்மை துதித்து பாடி ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியாகும், உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாகும் ஆண்டவரே நீ தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அந்த ஆண்டவரே அந்த நல்ல ஒரு துணியில் வெட்டப்பட்ட ஒரு துணியாக நீர் தெரிந்து கொள்ளப்பட்டு நீர் முன்குறிக்கப்பட்டு ஆண்டவரே நீர் கிரயத்திற்கு வாங்கின அந்த துணியில் ஒரு வெட்டப்பட்ட துணியாக கர்த்தர் எங்களை நல்ல ஒரு ஆடையாக தைத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது எங்களால் உண்டானதல்ல, இது எங்களுடைய நீதி அல்ல, எங்களுடைய பரிசுத்தம் அல்ல, எங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் அல்ல, அது உம்முடைய தீர்மானம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். கர்த்தர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கினார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்றார். கர்த்தாவே, நாங்கள் அல்ல ஆண்டவரே, நாங்கள் அல்ல ஆண்டவரே, எங்கள் பரிசுத்தம் அல்ல ஆண்டவரே, எங்கள் நீதி அல்ல ஆண்டவரே, எல்லாமுடைய கிருபை, எல்லாமுடைய கிருபை, எல்லாமுடைய கிருபை ஆண்டவராக இயேசுவே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா.
இந்த ஆராதனை முழுவதுமாக எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்த தெய்வக்காக ஸ்தோத்திரம். ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், குழந்தைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் நாங்கள் சந்திக்கும் வரை உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய அன்பு, உம்முடைய சமாதானம், உம்முடைய பாதுகாவல் எங்களோட ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை எல்லா தீமைகளுக்கும், பொல்லாப்புகளுக்கும், ஆபத்துகளுக்கும், உபத்துகளுக்கும், கொள்ளை நோய்களுக்கும் நீங்களாக்கி ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். சகல துதி, கன, மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், சந்தோஷமும், சமாதானமும், சுகமும், பலமும், ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.